குமரன் முருகன் அடியார்கள் சார்பாகவும் கோவில் சார்பாகவும் வரவேற்கிறோம். அவருக்கு நல்லா எல்லாம் வழங்க வேண்டும். வேத பாடசாலை இன்னும் நன்றாக வளர வேண்டும். இப்பவே நல்லா தான் இருக்கு, இன்னும் வித்தியாசம் அப்படின்னு வேண்டிக்கிறோம். அவர் நமக்கு இங்கே நம்மளே இப்போ நம்ம உபன்யாசம் பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய பாக்கியம். அது அதை மனசில் வச்சுட்டு அவருக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாரும் நமஸ்காரம். அங்கே உள்ள பக்தர்கள் அறிவித்தை கொண்டிருந்து சோழமன் கேட்டுக் கொள்கிறோம். जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयमूर्ति जय वल्ली देवसेनाकान्तस्मरणं जय जय सुब्रह्मण्यो नमः शिवगाम्यै जगदम्बिके ॐ सदा बालरूपाभिविघ्नाद्रिहन्त्रि महादन्दिवक्त्रादिपञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशादिधाने विधत्तां श्रियमुदादिकल्याणमूर्तिः वागीशाद्यास्सु मनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युः तन्नमामि गजाननं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्यकविदाशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वैदेही सहितं दुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचगतिप्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादृभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै जगस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्राद्यमरुद्गणेभ्यः वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राजेदसादासीत् साक्षात् रामायणात्मना मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि आञ्जनेयमतिपाटलाननं काञ्जनाद्रि कमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराट्टसान्तकं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च अनुमत्स्मरणात् भवेत् அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியற்காக ஏவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாலூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான்
அவன் எம்மை அளித்து காப்பான். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீஹரே நமः. பகவானுடைய கிருபையாலும் ஆச்சாரியால் அனுகிரகத்தினாலும் சபரிவார விநாயகாதி தேவதைகளுடைய அனுகிரகத்தினாலும் வள்ளி தேவசேனாசமேத பாலசுப்பிரமணிய சுவாமி அனுகிரகத்தினாலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அனுகிரகத்தினாலும் இன்றைய தினம் நமது குரோம்பேட்டை நேரு நகர் ஸ்ரீ குமரன்குன்றம் அருணகிரிநாதர் மண்டபத்தில் வியாழக்கிழமை புண்ணியகாலம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் விசேஷமாக கொண்டாடப்படுகிற ஸ்ரீ சுந்தரகாண்ட பிரவச்சனம் அனுபவிக்க இருக்கோம். ஸ்ரீமத் ராமாயணம் புண்ணிய சரித்திரமாக நம்மளுடைய பெரிவால்லாம் அனுபவிச்சுன்னு வந்துட்டுருக்கா. ஸ்ரீமத் ராமாயணத்துக்குள்ள ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் விசேஷம். சுந்தரகாண்டத்துக்குள்ளே அப்படி என்ன விசேஷங்கிறத அனுபவிக்கும் போது ராமாயணம் உத்தரகாண்டத்தை சேர்ந்து மொத்தம் 7 காண்டம் இருக்குது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், உத்தரகாண்டம். மூலபாராயண கிரமத்தில் யுத்தகாண்டத்தோடு பூர்த்தி பண்ணிவிடுவா. உத்தரகாண்டங்கிறது பாராயண கிரமத்தில் வச்சுக்கல, சில பேர் சம்பிரதாயத்தில் அனுபவிக்கிறார். அப்படி 7 காண்டத்துக்குள்ளே நடுநாயகமாக இருக்கிற இந்த சுந்தரகாண்டத்துக்கு விசேஷன நம்ம பிரிவாலாம் அனுபவிச்சுன்னு வர காரணம், முழுக்க 7 காண்டம் ராமாயணத்தை அனுபவிக்க முடியாட்டாலும் கூட சுந்தரகாண்டத்தை மாத்திரம் ஒரு பாராயணமோ பிரவச்சனமோ அனுபவித்தோம்னா ராமாயணத்தை பூர்ணமாக அனுபவித்த பலன் கிடைக்கிறது. காரணம், சுந்தரகாண்டத்துக்குள்ளே ராமாயணம் அந்தர்கதமாக இருக்குது. பின்னாடி ஆஞ்சநேய சுவாமி சீதைக்கு சங்கிரகமாக ராமாயணத்தை சொல்கிறான். அதேமாரி அங்கேயுமே கிஷ்கிந்தா காண்டத்துலேயும் கடைசியிலையுமே கிளம்புற சமயம், சமுத்திரத்தை தாண்டுற சமயத்துக்கு முன்னாடி சம்பாதிக்காக ஒரு தடவை சின்னதாக சங்கிரகமாக ராமாயணம் அங்கேயும் சொல்லப்படுறது. அதனால் சுந்தரகாண்டத்தை அனுபவித்தாலே ராமாயணத்தோட ஒரு முழு சாராம்சமும் அந்த புண்ணியம் பலன் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய தர்மம் அதில். அதனால் சுந்தரகாண்டத்தை விசேஷன்னு அனுபவிக்கிறோம். கீழே நவராத்திரி சமயத்தில் நம்முடைய குரோம்பேட்டை பிராந்தியத்தில் 9 இடத்துல நித்தியமே சுந்தரகாண்டம் அனுபவிக்கப்பட்டது. ராதாநகர், கணபதிபுரம், கடைசியாக இங்கே தான் நேரு நகரில் கோதண்டராமர் சன்னதியில் தான் பூர்த்தியாச்சு செவ்வாய்க்கிழமை நவராத்திரியில். 9 இடத்துலையுமே சுந்தரகாண்டம் ஒரு பகவானுடைய கிருபையால் நடந்தது. அது நித்தியமே சுந்தரகாண்டம் சொல்கிறோமே, அதால் ஏதாவது சலிப்பு இருக்கா, அலுப்பு தட்டுறதான்னு பார்த்தா சர்வதா இல்லை. ஏன்னா ராமாயணமே சாதாரணமாக எப்போ கேட்டாலுமே இன்றைக்கி என்னமோ புதுசாக கேட்ட மாதிரி இருக்கும் கதை. ஏன்னா அதோட அந்த தர்மம், அந்த சத்தியம் அதில் இருக்கிறதுனால எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காது. அது அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய சரித்திரம். நம்மளுடைய பாரத தேசத்தில் 2 இதிகாசங்கள், ஒன்று ராமாயணம், ஒன்று மகாபாரதம். ரெண்டையுமே வசதியாக கொண்டாடுற சந்தர்ப்பத்தில் இந்த ராமாயணத்தோட அந்தர்கதமாக உள்ள சுந்தரகாண்டத்தை இன்றைக்கி நமக்கு ஒரு பாக்கியம் இந்த ஒரு சத்சங்கத்தில் அனுபவிக்கிறோம். இந்த சத்சங்கம் பலவிதமான தர்ம காரியங்கள், நிறையா பகவத் குணங்கள், ஒன்றும் கணக்கே கிடையாது. அப்படி நடந்த ஒரு ஆவி வந்த இடம், ஆவிர்பூதமான இடம் இந்த இடம். அருணகிரிநாதன் அடங்கம் வசந்த மண்டபம்னு சொல்கிறது. ராதாநகரில் ஒரு வசந்த மண்டபம், நேரு நகரில் இங்கே சன்னதி பக்கத்துலேயே இங்கே அமைஞ்சதுனால இன்னும் பின்னாடி 40 வருஷமாக அந்த வாழ்க்கெலாம் தெரியும் இங்கே எத்தனை பேட்ட தர்மங்கள்லாம் நடந்திருக்குன்னு. நம்மளுடைய அதிருத்ரங்கள்லாம் 2001 நடந்தப்போ கூட இங்கே பிரவச்சனங்கள்லாம் பிரச்சாரத்துக்காக வச்சது. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் இங்கே. மேலே பகவான் பாலசுப்பிரமணிய சுவாமி இங்கே சாநித்தியமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு மூல காரணம் மகாபிரிவா. இந்த பக்கத்தில் க்ஷேத்ராடம் வந்த சமயத்தில் யாரோ ஒரு பிரிவாவில் கூப்பிட்டு இங்கே மேலே மலை மேலே சின்னதாக ஒரு வேல் இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்குவோன்னு சொன்னால்
50 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் போய் பார்த்தா மலையில சின்னதாக வேல் கடந்து அதன் பிறகு பிரிவாக அனுகிரகம் பண்ணி இங்கே ஒரு சுப்பிரமணியருடைய ஆலயத்தை ஸ்தாபனம் பண்ணன்னு சொல்லி அதன் பிறகு தான் மேலே அங்கே சுப்பிரமணியர் சன்னதி எழுப்பி அதுக்கப்புறம் 2வது தடவைலாம் விஸ்தாரமாக பண்ணி அப்புறம் இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இப்படி பலவிதமாக பதே நடந்து ராஜகோபுரமும் ஸ்தாபனம் பண்ணி இன்றைக்கி எத்தனையோ இடத்துலேருந்து பக்தாலாம் வந்து இங்கே பகவான்கிட்ட நிறைய பிரார்த்தனை பண்ணுறா. எல்லாருக்கும் க்ஷேமம் கொடுத்துட்டுருக்கான் பகவான். அதனால தான் திரும்ப ஜனங்கள் வந்து பகவத் சரணத்தை அடையிறான். ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கும் போது அதுலேருந்து நமக்கு ஒரு லாபம் கிடைக்கலன்னா அதை யாரும் திரும்பியே பார்க்க மாட்டான். உதாரணத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். அது தாத்தா நாள்லேயே ஆற்றுல ஏதாவது மாமரம் வச்சுருப்பான். அந்த மாமரம் நல்லா காலத்தில் வசந்த ருதுவில் புஷ்பிச்சு மாங்காய் கிடச்சி மாங்காவால் மாம்பழமும் நல்லா ரசமாக கிடச்சிதுன்னா அந்த மாமரத்தை நம்ம சுற்றி வருவோம். எப்படி வருஷத்துக்கு ஒரு 2-3 மாதம் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு அதில் ஒரு நமக்கே ஈடுபாடு வரும். ஒரு காலம் காய்க்காத மரமாக இருந்து வெறும் குப்பையை தான் போடுறதுன்னா கொஞ்ச நாள் பார்ப்போம் இது எதுக்கு இடத்துல அதுக்கு என்ன மனுஷால கூப்பிட்டு வெட்டி அதை விறகுக்காக யூஸ் பண்ணிட்டு போயிடுவா. அந்த பலன் கொடுக்கறதுனால தான் அதை ரட்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் பார்க்கும்போது பகவான் அண்டினா நமக்கு க்ஷேமம் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் தான் இத்தனை ஜனங்களும் பகவத் சரணத்தில் ஈடுபாடு படுறா. அப்பேற்பட்டதான வசதியான சுந்தரகாண்டம் வால்மீகி பகவான் 7 காண்டங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஹெட்டிங் கொடுத்தார். ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் ராமன் லக்ஷ்மணாலாம் சின்ன வயசில் இருக்கிறதுனால ஒரு சரித்திரம் அது. அதனால் அது பாலகாண்டன் பேர். பால அப்படின்னா சின்ன வயசு. பால்யத்திலிருந்து சரித்திரங்கள்லாம் அங்கே படிக்கப்பட்டதுனால அந்த காண்டத்துக்கு பாலகாண்டம்னு வால்மீகி ஒரு டைட்டில் கொடுத்தார். அதன் பிறகு அயோத்தியா காண்டம்ங்கிறதுக்கு முழுக்க அயோத்தியில் தான் நடந்த சரித்திரம் அதில். அதனால் அயோத்தியா காண்டம். அதன் பிறகு இது ஒரு பிரேரணையில் கைகேயி வாங்கின வரத்தினால தசரதன் ராமனை காட்டுக்கு போக சொல்ல சந்தர்ப்பத்தில் இவ வந்து வனவாசம் கிளம்புறா. அதன் முழுக்க ஆரண்ய காண்டம். ஆரண்யம்னா காடு. காடில் தான் நடந்தது முழுக்க சரித்திரங்கள். அதனால் அதுக்கு ஆரண்ய காண்டம். அதன் பிறகு சீதையை ஒரு வியாஜத்தினால லங்கேஸ்வரன் ராவணன் அபகரிச்சின்னு போயிடுறான். அந்த சீதாதேவியை தேடும் மார்க்கத்தில் அண்ணண்ட போகிறா. அப்படி வடக்கேருந்து இந்த பக்கம் தெற்க வரா. வந்தால் கிஷ்கிந்தன்னு ஒரு பிரதேசம். அங்கே தான் சுக்ரீவன் வாலி அவெல்லாம் இருக்கிற இடம். அதனால் அந்த பிராந்தியத்தில் தான் அந்த சரித்திரம்லாம் நடக்கிறது. அதனால் அதுக்கு கிஷ்கிந்தா காண்டம். அதன் பிறகு சீதையை தேடும் மார்க்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி கிளம்பி லங்கைக்கு போகிறார். ஆனால் இந்த லங்கைக்கு முழுக்க அங்கே தான் நடக்கிறது இந்த சரித்திரம் முழுக்க. அதேமாரி அதில் முழுக்க ரோல் பண்ணுறவா யாருன்னு பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி இருக்கா, சீதம்மா இருக்கா. வாஸ்தவத்தில் இந்த காண்டத்துக்கு ஒன்று லங்கா காண்டம் பேர் கொடுத்துருக்கலாம், இல்லை சீதா காண்டம் பேர் கொடுக்கலாம், இல்லை அனுமத் காண்டம் கொடுத்துருக்கலாம். இது 3ல் ஏதாவது தான் கரெக்டாக கீழேந்து பார்த்துன்னு வரப்போ கரெக்டாக ஷூட் ஆகும். ஆனால் வால்மீகி பகவான் இதுக்கு சுந்தர காண்டம்னு பேர் வச்சிருக்காலே இதில் என்ன ஒரு விசேஷம் இருக்குதுன்னு பெரியவா நாளெல்லாம் அதை பற்றி விசாரம் பண்ணி ஒவ்வொருத்தரும் பல விதமான தங்களுடைய வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார். அதில் ஒரு காரணம் அஞ்சனா தேவின்னு ஆஞ்சநேய சுவாமியோடைய அம்மா. அவருக்கு தான் குழந்தையாக பிறக்கிறார் நம்ம ஆஞ்சநேயர். அஞ்சனாதேவியோட புத்திரன் அப்படிங்கிறனால ஆஞ்சநேயர் பேர். ஆஞ்சநேயருங்கிறது அவருடைய ரியல் நேம் இல்லை, அது ஒரு காரண பெயர் அது. அப்போ அவருக்கு அம்மா வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தா அஞ்சனாதேவி திருமலையில் அஞ்சனாதிரின்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் வசிச்சிருந்தா. அங்கே தான் ஆஞ்சநேய சுவாமியுடைய ஜனனமும் தெரியறது சரித்திர ரீதியாக. ஆனால் அஞ்சனாதேவி ஒரு பிரார்த்தனைக்காக இங்கே மதுரை பக்கத்தில் கள்ளழகர் கோவில் இருக்குது, அழகர் மலைன்னு. அங்கே வந்து ஒரு கொஞ்ச நாள் தங்கி பிரார்த்தனை பண்ணியிருக்கா. அங்கே பெருமாள் பேர் வந்து சுந்தரராஜ பெருமாள் பேர். அப்போ பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறா, எனக்கு ஒரு நல்ல புள்ள குழந்தை பிறந்தா உன் பேரை வைக்கிறேன். நம்மள கூட அப்படி தான் பண்ணுறோம் எல்லாருமே. ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் குலதெய்வத்திட்ட, இல்லை திருப்பதி வெங்கடாதிபதிக்கிட்ட, ராமநாத சுவாமி
அங்கே ஏதாவது பரிகாரம் பண்ணுறதுக்காக ராமேஸ்வரம் போயிருப்போம். இப்படி ஏதாவது ஒரு பிரார்த்தனா ரூபமாக சில பேர் மகாபரிவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி குழந்தை பிறந்து சுவாமிநாதன் பேர் வச்சுவாலாம் உண்டு, நிறையா பேர் இருக்காங்க. அதனால் அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டா சுந்தரராஜன் பெருமாள்கிட்ட கேட்டுண்டு உன்னுடைய பிரசாதத்தினால புள்ள குழந்தை பிறந்தால் சுந்தரன் பேர் வைக்கிறேன்னு வேண்டினார். அதனால் ஆஞ்சநேய சுவாமிக்கு அம்மா வச்ச பேர் நாமகரணம் சுந்தரம் தான் பேரா, சுந்தரன். அது ஒரு காரணம். வால்மீகி பகவான் இதுக்கு சுந்தரகாண்டம்னு அது ஆஞ்சநேய சுவாமியோடைய அம்மா வச்ச பேரை வச்சு வச்சார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் உண்டு. இருந்தாலும் சுந்தரம் அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் அந்த நிகண்டூவில் பார்த்தா வானரம்னே ஒரு பேர் இருக்குது. வானரத்துக்கு கபிஹின்னாலும் வானரம், பனௌகசஹா அப்படின்னாலும் வானரம், இப்படி பல பேர் இருக்குது இதுக்கு. அது அந்த ரீதியில் பார்க்கும்போது சுந்தரம் அப்படின்னாலும் வானரம் பேர், அதுவும் மேட்சாகிறது சுந்தரகாண்டம் அப்படிங்கிறதும் எடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு வியாக்கியானம். இன்னொன்று சுந்தரம்னா அழகுன்னு பேர், நம்ம தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆலாசி சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், இப்படிலாம் நிறையா கேள்விப்படுறோம். அப்போ சுந்தரம்னா அழகு. இந்த காண்டம் முழுக்கவே எல்லா விஷயமே அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுபவம் தெரிகிறது. அதனாலேயே இதுக்கு சுந்தரகாண்டம்ங்கிறதும் பேர் மேட்சாகிறதுன்னு அனுபவிக்கிறான். அப்போ இதை பற்றி ஒரு மகாத்மா அனுபவிக்கிறார் ஒரு ஸ்லோக ரூபமாக. சுந்தரே சுந்தரோ ராமஹ சுந்தரே சுந்தரி ததா சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரம் வனம் சுந்தரே சுந்தரம் காவியம் சுந்தரே சுந்தர கபிஹி சுந்தரே சுந்தரம் மந்திரம் சுந்தரே கிம் ந சுந்தரம். சுந்தர காண்டத்தில் ராமன் அழகு அப்படிங்கிறார். சுந்தரே சுந்தரோ ராமஹா. சுந்தரகாண்டத்தில் எல்லாமே அழகு, ராமன் அழகுன்னா. சுந்தரே சுந்தரி கதா. சுந்தரகாண்டத்தோட சுந்தரியான அந்த கதையும் அழகாக இருக்கலாம். சுந்தரே சுந்தரி சீதா. சுந்தரகாண்டத்தில் சீதை அழகானவள். சுந்தரே சுந்தரம் வனம், அது வர்ணிக்கப்பட்ட அசோக வனமானது அழகானது. சுந்தரே சுந்தரம் காவியம். சுந்தரகாண்டத்தில் அந்த காவிய நடை, அது இலக்கணம் சொல்கிறோம் இல்லையா, அதேமாரி வால்மீகி பகவான் அதை அனுபவிக்கிறார். ஸ்ரீராம். சுந்தரே சுந்தரம் காவியம். காவிய நடைகள் இருக்கே, அதுவும் வால்மீகி அழகாக, அதாவது உபமானங்கள்லாம் இருக்கும்போது ஒரு சூரியனை பார்த்தா, சந்திரனை பார்த்தா, ஆகாசத்தை பார்த்தா, அதேமாரி கடலை பார்த்தா எல்லாத்துக்கும் உபமானம் கொடுப்பார் அவர். அதெல்லாம் காவிய நடைகள், அதெல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அதனாலேயே சுந்தரே சுந்தரம் காவியம், இந்த காவியமானது ரொம்ப அழகாக இருக்குங்கிறார். சுந்தரே சுந்தர கபிஹி. சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப அழகு. பின்னாடி வால்மீகி பகவான் பல சந்தர்ப்பங்களில் வர்ணிக்கிறார் அவரை பற்றி. முதல்ல சீதாதேவி அசோகவனத்தில் சிம்சுபாமரத்தில் மேலே உட்காண்டிருக்கார். சீதாதேவிக்கு மறைஞ்சின்னு ராமாயணம் சொல்கிறப்ப அதை முதல் பார்க்குற ஆஞ்சநேய சுவாமியை அப்போ பார்க்கும்போதே அவர் வால்மீகி பகவான் அவர் அற்புதமாக ஆஞ்சநேய சுவாமியை கொண்டாடி சொல்கிறார். அப்படி சுந்தரே சுந்தர கபிஹி. சுந்தரகாண்டத்தில் அந்த வானரமானமான ஆஞ்சநேய சுவாமி அழகுன்னார். சுந்தரே சுந்தரம் மந்திரம். இதில் சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. 68 சர்க்கம், 2280 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட. இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே மந்திரசாரமாக இருக்கு. நமக்கு வாழ்க்கையில் எல்லாருக்கும் பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான லாபங்கள் தேவைப்படுது. ஆரோக்கியம் தேவைப்படுறது சில பேருக்கு, சில பேருக்கு ஐஸ்வர்யம் தேவைப்படுறது, சில பேருக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் பிரார்த்தனை, சிலாத்தில் கல்யாணம் ஆன குழந்தைகள் அந்யோன்யமாக இருக்கணும் பிரார்த்தனை, சிலாத்தில் கல்யாணம் ஆனவாளுக்கு காலத்தில் குழந்தை பிறக்கணும் பிரார்த்தனை. இப்படி பார்த்தா எல்லாருக்கும் பலவிதமான பிரார்த்தனைகள் இருக்குது. இத்தனை பிரார்த்தனைக்குமே சூரகாண்டத்தில் தனித்தனியாக ஸ்லோகங்கள் எடுத்து ஜபம் பண்ணி அப்படிலாம் க்ஷேமத்தை அடைகிறது. அது மாத்திரமில்லை, சுந்தரகாண்டத்தை
நித்திய பாராயண கிரமம் பண்ணுறவா உண்டு. நித்தியம் ஒரு சர்க்கம் 68 நாள். இன்னும் சில பேருக்கு 2 சர்க்கம் வாசி 32 நாளில் முடிக்கிறது 68 சர்க்கத்தையும், அப்படி ஒரு சம்பிரதாயம். இன்னொன்று நவாக கிரமம். இப்போ கீழே நவராத்திரியில் ஆச்சு, அதில் முதல் நாள் 5, அப்புறம் 7, திருப்பி 6, இப்படிலாம் பிரித்து கொடுத்துருப்பா. கணக்கு பண்ணி 9 நாளில் முடிஞ்சு போயிடும் சுந்தரகாண்டம். அது விசேஷ கிரமமாக இருக்குது, நவாக சுந்தரகாண்ட பாராயணம். அதேமாரி சப்தசர்க்க சுந்தரகாண்ட பாராயணமும் ரொம்ப வசதியான விஷயம். 7 சர்க்கமாக படிச்சுட்டே வரணும். 68 நாளில் 7 தடவை சுந்தரகாண்டம் திரும்பி வந்துடும். 7 ஆயிடும் ஆவர்த்தி. 68 நாளில் போய் கரெக்டாக அது பூர்த்தி ஆகும். இப்படி ஒரு சப்தசர்க்க பாராயணம்னு நிறையா அனுபவிக்கிறாலாம் நிறையா பேர் இருக்காங்க. அதை அனுபவித்து க்ஷேமத்தை அடைஞ்சவாலும் இருக்கா. அதனால் அதில் ஒரு ஆக்ரகம், அதை விடாமல் பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்டதான வசத்தியான இந்த சுந்தரகாண்டம் சுந்தரம் மந்திரம். அதில் சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாமே மந்திர ரூபமாக இருக்குது. அது ஒரு அழகுன்னா இப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறார். இப்பேற்பட்ட சுந்தரகாண்டத்தில் எதுதான் அழகு இல்லைங்கிற சுந்தரே கிம்ன சுந்தரம். இப்பேற்பட்ட சுந்தரகாண்டத்தில் எதுதான் அழகு இல்லை அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட சுந்தரகாண்டத்தில் கீழே சீதாதேவியை ராவணன் அபகரிச்சுன்னு போயிட்டா. அந்த ஒரு வியாஜம் இவா ராமன் லக்ஷ்மணன் இவெல்லாம் சேர்ந்து சீதையை தேடிண்டு தெற்க வரப்ப ரிஷ்யமூக பர்வதம்னு ஒரு மலை. அந்த மலையில் தேடும் பட்சத்தில் அங்கே ஆஞ்சநேய சுவாமி அவளுக்கு சக்கியமாகி ஆஞ்சநேய சுவாமியோட ஒரு உபகாரத்தோடு கூட சுக்ரீவனுடைய சக்கியம் ஏற்படுறது. சுக்ரீவனோட ராமன் பிரதிஜை பண்ணுறான். சுக்ரீவ சக்கியம் ஏற்பட்டு சுக்ரீவனுக்கு அவனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அவனுடைய பத்னியை அவருடைய அண்ணா வாலியானவன் அபகரித்து வச்சுட்டு இருக்கான். ராமனுக்கு சீதையை தேடணும் இப்படிங்கிற ஒரு பரீட்சையில் 2 பேரும் பிரதிஜை பண்ணிக்கிறார். அப்போ சுக்ரீவன் நான் உங்களுக்கு உபகாரம் பண்ணுறேன்னு சொல்ல, ராமன் நானும் உனக்கு திருப்பி ராஜ்யத்தை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பிரதிஜை பண்ணி வாலி வதமாகி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, அதன் பிறகு சுக்ரீவன் சைன்யத்தோட சீதையை தேடும் மார்க்கத்தில் எல்லா திக்குக்கும் அனுப்புகிறேன்னு சொல்லி ராவணன் தான் ஐஷின் போயிருக்கான், சீதை தூக்கின்னு போயிட்டான்னு தெரியறது. ராவன் ராட்சசன், அவனுக்கு பலவிதமான மாயாஜாலங்கள்லாம் தெரியும். அதனால் அவன் லங்கை தான் அவனுக்கு சொந்த ஊருன்னா கூட சீதையை அவன் எங்கெல்லாம் கொண்டு வச்சிருப்பான்னு யாருக்கும் தெரியல. தெற்கப்பாக போனது புஷ்பக விமானம்னு ஜடாயுசு சொன்னார். இவாலும் ரிஷ்யமுக பருவத்திலையும் பார்த்துருக்கா. சீதாதேவி அந்த பக்கம் விமானத்தில் போகும்போது தன்னுடைய ஆபரணங்கள்லாம் ஒரு வஸ்திரத்தில் கட்டி கீழே போட்டதை. அதனால் தெற்க போச்சுன்னு தெரியும், ஆனாலும் லங்கைக்கு தான் போயிருக்கான்னு தெரியல. அதனால் எல்லா இடத்துலையுமே தேடுவோம்னு சொல்லிட்டு சுக்ரீவ மகாராஜா தன்னுடைய சைன்யத்தை 4ஆக பிரிக்கிறான். கோடிக்கணக்கில் இருக்காளா வானர சேமிகள், கரடி இவாள்லாம் 4ஆக பிரித்து தெற்க கிழக்க வடக்க மேற்கு எல்லா பக்கத்துக்குமே ரெடி பண்ணி எல்லா சைன்யத்துக்கும் அதுக்கு வேண்டிய கமாண்டர்லாம் ரெடி பண்ணி உபதளபதி அதபதி எல்லாரையும் ரெடி பண்ணுறா. பண்ணி அனுப்பிச்சு போய் எல்லா இடத்துலையும் தேடிட்டு வாங்கோன்னு சொல்லி சுக்ரீவன் அவளுக்கு ஒரு ஆజ్ఞை சொல்கிறான். உங்களுக்கெல்லாம் 1 மாதம் டைம், அதுக்குள்ளே சீதையை பார்த்தேன் பார்க்கலன்னு எனக்கு தகவல் சொல்லணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சிரச்சேதம் தான் தண்டனை அப்படின்னு அவளை பேதப்படுத்தி அனுப்புகிறான். ஏன்னா தேடிட்டு சொல்லிட்டு அவள் மாட்டும் பொதுவாக அப்படி சாவகாசமாக எங்கேயா போய்ட்டு பொதுவாக இல்லைன்னு சொல்லக்கூடாது. 1 மாதத்துக்குள்ளே தகவல் கொடுக்கணுன்றான். அதனால் எல்லா சைன்யமும் கிளம்பிடுறது. முதல்ல மேற்க போயிடுறா, வடக்க போயிடுறா, கிழக்க தெற்க பார்க்க ஒரு சைன்யம் கிளம்பணும். அந்த சைன்யத்துக்கு தான் முக்கியமாக, ஏன்னா தெற்க தான் ஐஷன் இருக்காங்கிற ஒரு வியாஜமும் இருக்குது. அதனால் அதில் ஜாம்பவான், அங்கதன், நலன், நீலன், இந்த சுந்தரகாண்டத்துக்கு முக்கிய பிரபுவான ஆஞ்சநேய சுவாமி இவெல்லாம் அந்த சைன்யத்தில் இருக்கா.
அவெல்லாம் கூப்பிட்டு சுக்ரீவன் எல்லாருக்கும் இந்த போகிற மார்க்கங்கள்லாம் என்ன வழியாக நீங்கள் போகணும். இப்போ நம்ம யாராவது இங்கேருந்து திருச்சி போகிறோம், மதுரை போகிறோம்னா புதுசாக பெருவாளுக்கு ரூட்டு சொல்லலாம். ஏன் செங்கல்பட்டு வழியாக விழுப்புரம் போய் பெரம்பலூர் போய் போங்கோ, எங்கேயாவது ஆகாரம் பண்ணணும்னு கேட்டால் அனுபவப்பட்டுவா சொல்லிவிடுவா. இங்கே 99 ஒரு இடம் இருக்கும், அங்கே வேணால் இறங்கி காஃபி சாப்பிடுங்கோ. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனேன்னா அங்கே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிடுங்கோ. அவள் லௌகீகமாக சொல்கிற மாதிரி இந்த சுக்ரீவன் அவளுக்கு போகிற மார்க்கத்தெல்லாம் ஒரு கூகுள் மேப் மாதிரி போட்டு கொடுக்குறான் எல்லா திக்குக்குமே. அதை ராமன் இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறான். என்னடா இவன் 4 திக்குலையுமே ரூட்டு போட்டு கொடுக்குறானே, பாரத தேசம் முழுக்க போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறான். அப்போ இந்த தெற்க போகிற சைன்யத்தில் எல்லாருக்கும் உத்தரவு பண்ணிவிட்டு ராமன் அவருக்கே மனசில் தோணி இருக்கு, இந்த தெற்க போகிற சைன்யம்தான் சீதையை பார்க்க போகிறா அப்படின்னு அவருக்கே உள் மனசு சொல்லி அந்த சைன்யத்துக்குள்ளே யார் பார்ப்பான்னு அவருக்கே மனசில் படுறது. இது ஆஞ்சநேயனால் சாத்தியமான காரியம்னு அவருக்கு மனசில் பட்டு, ஒரு கால் நீ சீதையை பார்க்கும் பட்சத்தில் என்னுடைய அபிஞானமாக அடையாளமாக என்னுடைய மோதிரத்தை கொடு அப்படின்னு ராமநாமான்னு மேலே அதில் பொறிச்சிருக்கு. அந்த மோதிரத்தை ராஜமுந்திரியாக கையில் கொடுக்குறார். ஆஞ்சநேய சுவாமி அதை வாங்கிட்டு சிரசில் வச்சுக்கிறாராம். அது அப்படி தான் வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார். அதை வால்மீகி சொல்லும்போது இத்தனை நாளாக ராமனுக்கு கையில் இருந்த ஆபரணம் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட தலையில் வைக்கிற ஆபரணமாக மாறிவிட்டுதான் அது அப்படி கொண்டாடி இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. நம்ம நினைப்போம் எப்படி தலையில் வைக்க முடியும்னு. வானரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிகை இருக்கும் மேலே, அதுக்குள்ளே கொடுத்து கட்டின்றாரோ ரொம்ப தெரியல, தலையில் வச்சுட்டாராம் முதல்ல. அப்புறம் அவங்க பின்னாடி சொல்லும்போது வஸ்திரத்துலேருந்து கட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதை வாங்கிட்டு எல்லாரையும் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு ஆஞ்சநேய சுவாமி எல்லாருமே உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறா. தெற்க பார்க்க கிளம்பிட்டு அவெல்லாம் சீதையை தேடுறதுக்காக. இங்கே மேற்கொண்டு ராமன் சுக்ரீவனை கூப்பிட்டு கேட்குறான், ஏண்டா இப்படி எல்லாருக்கும் வழி சொல்லி அனுப்புறியே, பூலோகம் முழுக்க உனக்கு எப்படா தெரியும் கேட்குறான் ராமன். சுக்ரீவனை கேட்குறான். அந்த கதவை பெரிய கதை அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் ராமன்கிட்ட சொல்கிறான், எனக்கும் எங்கள் அண்ணாவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது முன்னாடி காலத்தில். இப்போ தான் நீங்கள் அண்ணாவை வதம் பண்ணி எனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துட்டு, அப்போ எங்களுக்கு பிரச்சனை வரும்போது வாலி என்னை அப்பப்போ அடிக்க வருவான், சண்டை போடுவோம். அவனுக்கு பயந்து நான் எங்கேயா போய் ஒளிஞ்சுன்றுவேன். அப்போ நான் எங்கே ஒளிஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சு திருப்பி அங்கே அடிக்க வருவான். அங்கே இருக்கிறது வேறு இடத்துக்கு போவேன். இப்படி போனால் எல்லா திக்குக்கும் நான் ஓடி இருக்கேன். அதனால் எனக்கு எல்லா ஊரும் பரிச்சயம். எனக்கு எந்த ஊரில் போனால் எங்கே ஒழிஞ்சுக்கலாம், எங்கெங்கே என்ன வசதி இருக்குது அப்படின்னு தெரியும்னு ராமன்கிட்ட சுக்ரீவன் சொன்னதாகவே கிஷ்கிந்தா காண்டத்தில் தெரிஞ்சுன்னு சொல்கிறார். அப்படி இந்த பிரபுக்கள்லாம் எல்லோரும் கிளம்பி போகிற தெற்கப்பாக போகிற மார்க்கம் மற்ற சைன்யங்கள்லாம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே திரும்பி வந்துடுது. எல்லாம் இந்த கிழக்க போன சைன்யம், மேற்க போனது, வடக்க போன சைன்யம்லாம் வந்துடுது. தெற்க போகிற சைன்யம் மாத்திரம் வரலை. இந்த 3 சைன்யம் சுக்ரீவன்கிட்ட நாங்கள் போய் முடிஞ்ச வரையில் எல்லா திக்கிலையும் பார்த்துட்டோம், எங்கேயுமே சீதை கண்ணில் தென்படலைன்ட்டா. தெற்க போகிற சைன்யம் 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, காணவே காணும். கிட்டத்தட்ட அவள் மார்கழி தையில் கிளம்பியிருக்கா இங்கேருந்து. இந்த தெற்கேந்து போனவா அந்த சைன்யத்தில் உள்ள வானரங்கள்லாம் ஒரு கட்டத்தில் ரொம்ப பசிக்கிறதுன்னு கேட்டிருக்கு. அப்போ பக்கத்தில் பார்த்தா ரிக்ஷபிலம்னு ஒரு துர்க்கம், அதாவது குகை ஒன்று. அங்கே ஒரு தேவதை இங்கே உள்ளே போகும்போது ஆகாரம் பண்ணலான்னு சொல்லியிருக்கா. அங்கே உள்ளே போய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் விஸ்ராந்தி பண்ணிக்குவேன்னு எல்லாம் படுத்துடுது. படுத்தா தூங்கி போனால் 2 மாதம் ஆகிடுதான். 1 மாதம் டைம் கொடுத்துருக்கான், பங்குனி வரையில் போய்ட்டு தான் டைம். எழுந்து பார்த்தா அப்படி 3 மாதம் ஆகிடுதுன்னு ரொம்ப துக்கப்பட்டு, என்னடா இப்படி ஒரு அபராதம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கொஞ்சம் பிரயத்தனப்படுவோம் அப்படின்னு. ஏன்னா திரும்பி போய் பதில் சொன்னால் இருக்கான்னு சொல்லிட்டா ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இல்லைன்னு சொன்னால் தான் சுக்ரீவன் இவாளை ஏதாவது தண்டனை கொடுப்பான். லேட்டானாலும் கண்டுபிடிச்சிட்டு சீதையை அப்படின்னா ஒன்றும் கோச்சிக்க மாட்டான்னு முடிஞ்ச வரையில் பிரயாசம் பண்ணுவோன்னு திருப்பி கிளம்பி வரா. வந்தால் இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் திருக்குறுங்குடின்னு இன்றைக்கி இருக்குது க்ஷேத்திரம். அங்கே மகேந்திரகிரின்னு ஒரு மலை, அந்த மலை வரையில் வரா. அதுக்கு அண்ணண்ட ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போனால் தான் சமுத்திரக்கரை வரும். அங்கே அந்த மலை மேலே ஏறுறா.
ஏறி அங்கேருந்து பிரயாசப்பட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறமே சீதம்மா கண்ணில் படலை அப்படிங்கிற ஒரு தாகத்தில் என்ன பண்ணலாம் யோசிச்சு அவள் ஒரு முடிவுக்கு வரா. சரி, இனிமேல் கொண்டு நாம் ராமன்கிட்ட போய் சீதையை பார்க்க முடியலேன்னு சொன்னால் எப்படி நம்மளை எல்லாரையும் அவள் வந்து வதம் பண்ணிவிடுவான். அதனால் நாம் ஒன்று பண்ணுவோம், இங்கேயே எல்லாம் பட்டி கிடந்து பிராணனை விட்டுடுவோம் அப்படின்னு பிராயோபவேசன்னு தர்மத்தை பரப்பி எல்லாம் உட்காந்து ராம ராம ராமான்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்போது அந்த மகேந்திரகிரியில் வயசான கழுகு ஒன்று இருக்குது. அந்த கழுகு சம்பாதின்னு பேர். இவாளெல்லாம் ஏதோ புலம்பராலேன்னு ஏதோ சத்தம் கேட்குறது. அப்போ மெதுவாக ஊந்துன்னு வரால் பறக்க முடியல. அந்த கழுகுக்கு சரகெல்லாம் போயிடுது. ரொம்ப நாளாக அங்கேயே இருக்கார் அவர். அங்கே வந்து பார்த்தா இவாளெல்லாம் பார்த்துட்டு இத்தனை சைன்யங்கள் வந்திருக்கே, நமக்கு ரொம்ப நாளாக ஆகாரம் இல்லையே, இவாளெல்லாம் கொஞ்சம் ஆகாரமாக நீ கிடச்சிருக்கா, சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து பார்த்து அவர் சொல்கிறார். இதை பார்த்தா இந்த வானர சைன்யம் எல்லாம் பிராணனை உடனே தான் உட்காந்துருக்கு. ஆனால் இந்த கழுகு வந்து உங்களெல்லாம் சாப்பிட்றேன்னு சொன்னோடனே இவாளுக்கு இதையும் தாண்டி சின்னதாக துக்கம். அதில் உள்ளவாலாம் கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சுட்டான். அங்கேயும் தான் ஒரு கழுகு இருந்தது கீழே. அங்கே பார்த்தா ராவணன் வந்து சீதையை அபகரிச்சின்னு போகும்போது அது சண்டை போட்டு ராவணன் வந்து அந்த கழுகை வெட்டி தள்ளினா, ஜடாயுஷின் பேர் அந்த கழுகு. இங்கேயும் ஒரு கழுகு இருக்குது, ஆனால் இது என்ன பண்ணுறது, நம்மளை சாப்பிட்றேங்கிறது அப்படின்னு இவெல்லாம் கொஞ்சம் புலம்பினா அந்த சம்பாதி என்ன சொல்லேன் நீங்கன்னு கேட்டிருக்க. ஜடாயுஷுன்னு அங்கே ஒரு கழுகு இதேமாரி சீதம்மாவை காப்பாற்ற போக பிராணத்தியாகம் பண்ணிடுதோ அப்படின்னு கேள்விப்பட்டோன்னு ரொம்ப துக்கப்படுறார். என்னுடைய சொந்த தம்பி தான் அவன் ஜடாயுஷு. நான் எனக்கு உடம்பு முடியாதனால இங்கேயே ரொம்ப நாளாக மலையிலேயே இருக்கேன் அப்படின்னு கேள்விப்பட்டு உடனே ஸ்நானம் பண்ணி தர்ப்பணாதிகள்லாம் பண்ணிவிட்டு விஸ்ராந்தி பண்ணிட்டு திரும்பி வரார். வந்து வானர சைன்யத்தில் நடந்த விஷயங்கள் என்ன, எதுக்காக நீங்கள் வந்தேன் அப்படின்னு கேட்க அவள் ஆரம்பத்துலேருந்து இதேமாரி அயோத்தியில் தசரதன், அவனுடைய பையன் ராமன், அவளுடைய பத்னி சீதை, அவள் ஒரு வனவாசத்துக்கு வந்த இடத்துல சீதையை ராவணன் தூக்கின்னு போயிட்டான். அதுக்காக அவரை தேடும் வியாஜத்தில் நாங்கள்லாம் தெற்க வந்திருக்கோம், இதுவரையிலும் எங்களுக்கு கண்ணில் தென்படலை அப்படின்னு இவா சொல்ல, அவர் சம்பாதி அப்படியா சமாச்சாரம், எனக்கு ஒரு புள்ள இருக்கா, அவன் வந்து எனக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுப்பான் எப்போதுமே, நான் எங்கேயும் போக முடியல. அவன் இதேமாரி ராவணன்ட்ட சீதை தூக்கின்னு போயிருக்காங்கிறத என்கிட்ட சொல்லியிருக்கான் அவன் அப்படிங்கிறதையும் சரித்திரம் சொல்லிட்டு, இருந்தாலும் நானும் உங்களுக்கு ஏதாவது ராமனுக்காக ஒரு கைங்கரியம் பண்ணுறேன்னு மலையில் உச்சியில் போயிட்டு நல்லா தீர்க்கமாக அங்கேருந்து லங்கையை பார்க்குறார் அவர். அது இந்த சம்பாதிக்கிற கழுகு பார்த்தா அவருக்கு அங்கேருந்து தெரிகிறது லங்கையில் தான் சீதையை வந்து அவள் ஏதோ ஒரு இடத்துல சிறைப்படுத்தி வச்சுருக்கான். உங்களால் யாராவது முடியும்னா நீங்கள் 100 யோஜனை இந்த சமுத்திரம் இதை தாண்டி போனேன்னா சீதையை பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இது வரையும் சீதை எங்கே இருக்கான்னு தெரியல, இப்போ சம்பாதி மூலமாக தெரிஞ்சிருந்தோ நம்ம அடுத்ததுக்கு பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சந்தோஷப்படுறா. இந்த இடத்துல இந்த சம்பாதிக்கு வாஸ்தவத்தில் இதுக்கு முன்னாடி சரீரத்தில் தெம்பே இல்லை இருக்குது. ஏன்னா ரெக்கையெல்லாம் பொசுங்கி போய் ரொம்ப வயசானதுனால கண் பார்வைலாம் ரொம்ப குறுகி போயிருக்கு. இப்போ ராமாயணம் கேட்டிருக்காரு சின்னதாக, இவா மூலமாக கேட்டு சங்கிரக ராமாயணம் கேட்டோன்னே அவருக்கு உடம்பில் ஒரு உற்சாகம் வந்து கண் பார்வை தீர்க்கமாக தெரிஞ்சு ரெக்கையெல்லாம் முளைச்சிட்டு தான் தெரியும். அந்த ஒரு பிராபவத்தினால அங்கேருந்து பார்க்குறாரா லங்கை அப்படிங்கிறத விசேஷமாக இங்கே அழகாக கொண்டாடுறா. சம்பாதி வச்சனத்தை வச்சுட்டு மேற்கே ஜாம்பவான் அங்கதன் எல்லாரும் திருப்பியும் உட்காந்து பேசுகிறா. இதுமாரி இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோ நம்ம இங்கே சமுத்திரத்தை தாண்டணும் 100 யோஜனை, யாரால் முடியும், உங்களில் யாராவது முடியும்னா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கும்போது இந்த வானர செய்திகள்லாம் ஒன்று மூஞ்சி பார்த்துக்கிறது ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா பெரிய காரியம் 100 யோஜனைங்கிறது இப்போ அவள் கணக்கில் 1000 மைல் கிட்டத்தட்ட சொல்கிறான். ஒரு யோஜனைன்னா 10 மைல்ங்கிறா, 1000 மைல் தாண்டியாருமே எப்படி அப்படின்லாம் யோசிக்கும்போது அப்புறம் ஜாம்பவான் சொல்கிறான், உங்களால் 100 யோஜனை முடியாட்டாலும் பரவாயில்ல, யாரால் எவ்வளோ முடியும்னா சொல்லுங்கோன்னு கேட்க
ஒரு வானரம் டக்குன்னு எழுந்தது உற்சாகமாக, என்னால் 10 யோஜனை முடியும் அப்படின்னது. இன்னொன்று 20 என்னது, ஒன்று 30, 40, 50ன்னு வரிசையாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரா. இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறார் ஜாம்பவான். அப்புறம் அங்கதன் சொல்கிறான், என்னால் 100 யோஜனை போக முடியும் அப்படின்னா. போக முடியும், சரி, திரும்பி வரத்துக்கு எனக்கு எனர்ஜி போகாதுன்ட்டான். அப்புறம் ஜாம்பவான் நிலப்பா 100, 200 பேர் வந்தால் தான் சீதை இருக்கா இல்லைன்னு தகவல் தெரியும். அப்படின்னா நீனும் உட்காருன்னா. இதை இந்த இடத்துல விளையாட்டாக சொல்லுவா. அவர் ஜாம்பவான் உடனே எல்லா வானரத்திட்டையும் ஒரு நோட் புக்கில் கைத்து வாங்கிட்டாராம். யார் யார் எவ்வளோ போக முடியும்னு சொன்னீங்களோ எழுதி கொடுக்கணுன்னாராம். 100, 20, 30 சொன்னீங்களே. ஏன்னா நாளைக்கு ராமன்கிட்ட யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு போகிறா, வந்து ராமன்கிட்ட தெரிவிக்க போகிறோம். அப்போ இதெல்லாம் முன்னாடி போயிட்டு நான் கூட போகிறேன்னு தான் நினைக்கிட்டேன், அதுக்குள்ளே ஆஞ்சநேயர் போகிறேன்னு சொல்லிட்டார். அதனால் நான் அவரை போட்டுன்னு விட்டுட்டேன். அதனால் யார் யார் என்ன முடியும்னு சொன்னாலும் எழுதி கொடுத்துருங்கோ, ரெக்கார்டில் இருக்கட்டும் அப்படின்னாராம் ஜாம்பவான். ஹாஸ்யமாக சொல்லுவாள். அப்படி எல்லாரும் சொல்கிறா. ஜாம்பவான் சரி இந்த காரியம் வேற ஒருத்தரால் சாத்தியம் அப்படின்னு அவர் மனசுக்கு தெரியும். இதை தான் ராமனும் ஏற்கனவே இவர் யாரால் பண்ண போகிறாருன்னா அவர் கையில் தான் மோதிரத்தை கொடுக்குறா. ஆனால் இந்த கூட்டத்துக்குள்ளே அவரை காணும். நம்ம என்ன சொல்கிறோம், எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாட்பவாரி பரிபூர்ண லோஜனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ராமா 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 ராமான்னு ஜபம் பண்ணால் நம்ம மனசில் பாவம் வரணும். அந்த ராமனை குறித்து பண்ணுறோம்னு வந்துருத்துன்னா நம்ம கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஆஞ்சநேய சுவாமி வந்து அங்கே உட்காந்துருவார். இங்கேயே சுந்தரகுமார் கதை நடந்திருக்கீங்க. முன்னாடி ஒரு தடவை சுந்தரகுமாருடைய பிரவச்சனம் வச்சோம், ராமாயணம். அவர் ஆரம்பத்தன்னைக்கே ஒரு பலகா கொண்டு போட சொல்லிட்டு ஒரு கோலம் போட்டு அதில் ஒரு முழம் பூ சாத்திடுவார் எப்போதுமே. ஏன்னா இங்கே ராமாயணம் நடக்குதுன்னா இங்கே நிச்சயமாக ஆஞ்சநேய சுவாமி வந்து இங்கே ராமாயணம் கேட்பார் அப்படிங்கிற ஒரு திருட விஸ்வாசம். சிருங்கேரி பிரிவாலும் மகாபிரிவா இதை பற்றிலாம் நிறையா அனுபவிச்சிருக்கான். அதனால இந்த ஸ்லோகமும் வந்தது. எங்கெல்லாம் ராமநாமா கீர்த்தனம் படிக்கப்படுறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக ஆஞ்சநேயர் வந்து அதை கேட்பார். ஆனால் நமக்கு அஜ்ஞானத்தினால தெரியாது, யாருன்னு நம்மளால் அதை புரிய முடியாது. கீழே சரித்திரங்கள்லாம் இதெல்லாம் அனுபவிச்சுவாலாம் உண்டு. நிறையா பேர் இதை சுவானுபவத்தில் ஆஞ்சநேயரே வந்து இதை வந்து கேட்டார் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி இவாலாம் தேடின்னு இருக்கா. ஆஞ்சநேய பிரபு அந்த கூட்டத்துக்குள்ளே காணும். அவருக்கு என்னென்னா எங்கேயாவது ஃப்ரீயாக டைம் கிடைச்சா ஏகாந்தமாக போய் உட்காந்துருவாராம். ராம 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 ராமன் ஜபம் பண்ணிட்டு இருப்பார். இவர் ஜாம்பவான் பார்த்தார், இவர் தான் இதுக்கு ஆசாமின்னு ஆஞ்சநேயா இவான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, உனக்கு தான் இந்த பராக்கிரமம் இருக்குது, புத்தி சாதுரியம் பராபவம்லாம் உனக்கு தான் இருக்குது, நீ தான் இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு அவருக்கு உற்சாகப்படுத்தி, அவருக்கு ஆஞ்சநேய பிரபுக்கு இயற்கையாகவே அவருடைய ஒரு சின்னதாக சாபம். அவருக்கு என்ன சாபம்னா, அவருடைய பராக்கிரமம் அவருக்கு யாராவது யோஜனை சொல்லணும், உங்களால் முடியும் சுவாமி இது நீங்கள் பண்ணிடுங்கோன்னு சொன்னால், ஓ நம்மளால் முடியுமான்னு அவருக்கு அப்புறம் தான் யோஜனை வருமா. அப்படி ஒரு சின்னதாக சாபம் இருக்கிறதுனால அவருடைய பராக்கிரமங்களாம் அவருக்கு அவ்வளோ டக்குன்னு ஞாபகம் வராதான். அதனால் ஜாம்பவான் அவரை உற்சாகப்படுத்தி, உன்னால் சாத்தியமான காரியம். அதனால தான் இங்கே பூர்வத்தில் முன்னாடி சொன்னோம், அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோன்னு ஆஞ்சநேய சுவாமிகிட்டே நம்மெல்லாம் பிரார்த்திக்கிறோம். அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியமான விஷயங்கள்லாம் கூட உங்களால் சாதிக்க முடியும். ராமதூத கிருபாசிந்தோ, ராமதூதனான கிருபாசமுத்திரமான பிரபு நீங்கள் மத்காரியம் சாதய பிரபோ, என்னுடைய காரியங்களையும் நீங்கள் வந்து சாதித்து கொடுக்கணும்னு ஒரு பிரார்த்தனை இருக்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திக்க ஆஞ்சநேய சுவாமி, என்னால் ராமனுடைய கைங்கரியம் இப்படி நடக்கிறதுனா எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயருக்கு எதனால் இப்படி ஒரு சின்னதாக ஒரு சாபம் அப்படின்னா, பால்யத்தில் குழந்தையாக இருக்கிற சமயம் இப்படி வனசஞ்சாரம் பண்ணுறார் அவர். அங்கே நிறையா ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருப்பா. பண்ணால் அவளுக்குலாம் ஒரு 1.5 முழம் 2 முழம் தாடி இருக்கும். அப்படியே காட்டில் இருக்கிறதுனால இவர் சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால விளையாட்டாக போய் தாடியை பிடிச்சி இழுப்பாராம். அப்படி இழுத்தால் அந்த மகரிஷிக்கெலாம் அப்பப்போ கோபம் வரும்.
இருந்தாலும் யாராவது இப்படி விஷமம் பண்ணுறதே குழந்தை அப்படின்னு பார்த்தா வாயு புத்திரன், அதனால் பெரிய இடத்து குழந்தை, அதை ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாளாம். அப்படிங்கிற ஒரு பாவம் அது. ஒரு சமயம் இந்த மகரிஷிக்கெலாம் இந்த இடைஞ்சல், ஏன்னா அவளுக்கு தபஸுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதனால் ஒரு நாள் பார்த்தா எல்லாரும் மரத்து மேலே ஏறி உட்காந்துவாளா எல்லா மகரிஷிகளும். அவளால் முடியும், ஒரு பெரிய மரக்கலை, அதில் உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டு இருக்காளாம். ஒரு நாள் இவர் ஆஞ்சநேய சாமி வந்து பார்த்துருக்கா, இங்கே என்ன தாத்தாலாம் காணும் ஒத்துறீமே அப்படின்னு பார்த்தா எல்லாம் மரத்தில் உட்காந்துருக்கானோன்னே விளையாட்டா அந்த மரத்தை ஒரு ஆட்டி பிடுங்கி சமுத்திரத்துக்கு விட்டறிஞ்சுட்டாராம். அப்படியே விழுந்தா எல்லா மகரையிலும் விழுந்து ரொம்ப தாபப்பட்டு, என்னடா என்னுடைய விஷமம் ரொம்ப நாளுக்கு நாள் பெருசாக போயின்ட்டுருக்கேன்னு ரொம்ப பட்டிருக்கா. ரொம்ப சின்ன குழந்தை, இந்த குழந்தையாக இருக்கும்போது இவரை பலபராக்கிரமத்தோடு இருக்கானேவோ, ஒன்றும் பெரியவனாக போனால் என்னென்னலாம் பண்ணுவானோன்னு உன்னுடைய பலபராக்கிரமம் யாராவது உனக்கு ஞாபகப்படுத்தினாதான் உனக்கு தெரியும், இல்லாட்டா உனக்கா ஞாபகம் வராது அப்படின்னு சின்னதாக எல்லாருமா சேர்ந்து ஒரு சாபம் கொடுத்துட்டாரா ஆஞ்சநேய சுவாமிக்கு. அதனால் இது ஜாம்பவானுக்கு இந்த விஷயம் தெரியும். அதனால் அதை சொல்லி ஆஞ்சநேய சுவாமி உற்சாகப்படுத்துகிறார். அவரும் உடனே அதை சந்தோஷப்பட்டு காரிய சித்திக்காக உடனே ரெடியாகி உடம்பெல்லாம் ஸ்திதப்படுத்திட்டு நிறையா பிராணாயாம பலத்தினால சரீரத்துக்கு எனர்ஜி ரெடி பண்ணிக்கணும். அதனால் ரொம்ப சித்தமாறார் அவர். அப்போ அங்கே பந்து மித்திராலாம் இருக்கா, எல்லா வானர சைன்யத்தையும் சொல்லிட்டு எல்லாரையும் கட்டி அனுப்பிச்சு கட்டிட்டு நான் இதுமாரி சீதையை தேடும் மார்க்கத்தில் கிளம்புறேன், எப்படியாவது லங்கையில் போய் சீதையை கண்டுபிடிச்சின்னு வந்துடுறேன், அதுவா சீதையை அங்கே பார்க்க முடியல அப்படின்னா 3 லோகத்துக்கும் போகிறேன், அந்த லோகத்தில் எங்கேயா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சின்னு வரேன், அங்கேயும் இல்லையா திருப்பி லங்காக்கி வரேன். ராவணன் தான் தூக்கின்னு போனான்னு தெரிகிறது, அதனால் ராவணனை குண்டு கட்டாக கட்டி தூக்கின்னு வந்துடுறேன். அப்படியும் முடியலையா ராவனோட சேர்த்து லங்கையே பேதுன்னு வந்துடுறேன். இங்கே வந்து நம்ம இடத்துல அவனை என்கொயரி வச்சு விசாரிப்போம், அடித்து உதச்சி விஷயத்தை தெரிஞ்சுப்போம், சர்வதா எப்படியாவது இந்த காரியத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி எல்லாருக்கையும் சொல்லி உத்தரவு வாங்கிட்டு அந்த அந்த கிஷ்கிந்தா காண்டத்தோட கடைசி ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறார். அவர் இதெல்லாம் சித்தமாகும் போதே மனசினால் லங்கையை அணைச்சுட்டார் அப்படிங்கிறார் வால்மீகி. மனசா ஜகாம, நம்மளாம் இப்போ ஏதாவது ஒரு காரியத்துக்கு புறப்படுறோம்னா ஒரு 6 மணிக்கே குமரங்குன்றம் பிரவச்சனத்துக்கு வரோம், தரிசனத்துக்கு வரோம் அப்படின்னு மனசு நமக்கு ஆற்றுல ஒரு ஃபிகர் கொடுத்த பிறகு தான் கால் நகர்ந்து நேராக ஒரு சத்சங்கத்துக்கு வரும். முதல்ல மனசு இதில் சம்பந்தப்படணும், அப்போந்தான் கால் நகரும், அப்புறம் தான் புத்தி வேலை செய்யும். நடந்து போகிறோமா, 2 வீலரா, காரா, ஆட்டோவா அப்படிங்கிறது அடுத்தது. ஆனால் மனசு முதல்ல சரி இன்றைக்கி ஒரு சத்சங்கத்துக்கு போகிறோம், இன்றைக்கி சுவாமி தரிசனத்துக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னு மனசு முதல்ல லயிக்கிறது இல்லையா. அப்போ இங்கே கிஷ்கிந்தா காண்டத்தில் மனசா ஜகாம, மனசுனாலேயே லங்கையை போய் அடைச்சுட்டாரா ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு கிஷ்கிந்தா காண்டத்தை பூர்த்தி பண்ணி சுந்தரகாண்டத்தை மேலே ஆரம்பிக்கிறார். ததோ ராவணநீதாயாக சீதாயா சத்ருகர்ஷணः ஏஷபதவன் வேஷ்டும் சாரணாஜரி தேவதி. ராவணனால் அபகரித்து செல்லப்பட்ட சீதையை தேடி ஆஞ்சநேய சுவாமி சத்ருக்களெல்லாம் பிழிஞ்சி எடுக்கிறவராம், சத்ரு கர்ஷணாகிற அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் எந்த தேவதையெல்லாம் ஆகாச மார்க்கத்தில் சஞ்சரிப்பாலோ அந்த ஆகாச மார்க்கத்தில் செல்றதுக்காக சித்தமானார் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு உடனே ஆஞ்சநேய பிரபு போகிற காரியம் ஜெயத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். தன்னுடைய குருவான சூரியன், தன்னுடைய அப்பாவான வாயு பகவான், தன்னுடைய இவருக்கு வேண்டிய வரங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்கார். பிரம்மா அவள் எல்லாருக்குமா சேர்ந்து ஸ்லோக ரூபமாக எல்லாரையும் பிரார்த்தனை கிழக்கு முகமாக நின்று பிரார்த்தனை பண்ணுறார். அவர் கிளம்ப போகிறது தெற்கபாக தான் கிளம்பணும், அதனால் பிரார்த்தனையை பிராஞ்சலி கிழக்கபாக இருக்கிறாரா. சசூரியாய மகேந்திராய பவமானாய ஸ்வயம்புவே பூதே தஷ்டாஞ்சலிம் கிருத்வா சகாரகமனேமதிம். சூரியனுக்கும் மகேந்திராய அப்படின்னா
எல்லாத்துக்கும் சுப்பீரியராக உள்ள ஒரு பரமாத்மா. அவனுக்கும் பவமானாய தன்னுடைய பிதாவான வாயு பகவானுக்கும் ஸ்வயம்புவே பிரம்மாவுக்கும், பிரம்மா தான் இவருக்கு நிறையா வரங்கள் கொடுத்துருக்க. குழந்தையா ஆஞ்சநேய சுவாமி இருந்தப்ப ஆஞ்சநேய பிரபாவம்னே தனியாக அனுபவிக்கலாம். அவர் குழந்தையாக இருந்த சமயம் பசியில் திடீர்னு சூரியனை சாப்பிட்றதுக்காக போயிட்டாராம். பறக்கிற சக்தி உண்டு அவருக்கு. நேராக போயிருக்கா. வாயு புத்திரனோனோ, வாயுன்னா காற்று தானே. போனால் அன்றைக்கி தான் கிரகணமாக, சூரிய கிரகணம். அதுக்காக ராகு பகவான் சூரிய கிரகணத்துக்காக வந்திருக்கான். இவர் சின்ன குழந்தை, இவர் அப்படியே தாவி போய் அது ஏதோ பழமாக இருக்கே சூரியன் அப்படின்னு பிடிக்க போகிறார். அப்போ ராகு பார்த்து பயந்து போய், சூரிய கிரகணம்னா நம்ம தான் பிடிக்கிற வழக்கம், இப்போ யாரோ இன்னொரு குழந்தை வரானேன்னு இந்திரன்கிட்ட சொல்கிறான். யாரோ இன்னொரு குழந்தை வரதேப்பா சூரியனை பிடிக்கன்னு. இந்திரன் உடனே என்ன எதுன்னு விசாரிக்கவே இல்லை. யாரோ வந்திருக்கான், ஒரு இப்போவும் பார்க்குறோமோன்னு ஏதாவது வியாஜம் அப்படின்னா யாரோ ஒரு பெரிய மனுஷாலத்து குழந்தை காரில் இருக்கான்னாலே கீழே அடிபட்டவனை குத்தம் சொல்லி அவனை அனுப்பிச்சிடுவான். நீ பார்த்து வரக்கூடாதாம்பா அவனை. அதனால் இவன் யார் என்னன்னு பார்க்கவே இல்லை. இந்திரன் வந்திருக்கிறது வாயுகுமாரன். டக்குன்னு யோஜனை இல்லாமல் வஜ்ராயுதனால அவர் அடிச்சு விடுறான் ஆஞ்சநேயரை. அதுக்கு பிறகு தான் அவருக்கு இந்த தாடையானது கொஞ்சம் வீங்கின மாதிரி ஆகிட்டுதான். அதுக்கு முன்னாடி இல்லை, அவருக்கு ஹனுமான் பேர். ஹனுன்னா இந்த இடத்துல தாடைக்கு பேர். இந்த வஜ்ராயுதத்தினால் அடித்ததுனால இந்த ரெண்டு பக்கமும் வீங்கின மாதிரி ஆகிட்டு, அதுலேருந்து தான் ஹனுமான் பேர். முன்னாடி சொன்னேன் பாருங்க, அஞ்சனாதேவியோட புத்திரன் ஆஞ்சநேயன். இந்த ஹனு தாடை வீங்கினதுனால ஹனுமான் பேர். மாருதிங்கிறது மாருதம்னா காற்று, அதனால் வாயு பகவானை பெற்றதுனால மாருதி, அதுவும் ஒரு காரண பேர் தான். அப்படியாக இந்த அடிபட்டோன்னே அந்த குழந்தை கீழே விழறான். கீழே அஞ்சனாதேவி வாயு இதெல்லாம் பார்த்துட்டு, யாரா என் குழந்தை மேலே கை வச்சது அடிச்சுட்டேல அப்படின்னு வாயுக்கு ரொம்ப கோபம் வந்து டக்குன்னு லாக்டவுன் ரிலீஸ் சொல்லிட்டார். உடனே காற்று விட மாட்டேன்றார். அவர் தான் காற்று, உலகம் முழுக்க வாயு சஞ்சாரம். அதனால் என்ன பண்ணால் டக்குன்னு காற்றை பிடிச்சிவிட்டார். உங்கேயுமே காற்று செஞ்சாலுமே இல்லை, உலகம் முழுக்க தவிக்கிறது. பிரம்மலோகத்துலையுமே காற்றுக்கு பிரச்சனையா. பிரம்மா பார்த்துட்டு என்னடா அது வாயு இன்னைக்கு தான் லீவ் போட்டானா காற்றையே காணுமே அப்படின்னு பார்த்தா இங்கே வாயு பகவான் லாக்டவுன்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான். நேராக வந்தார். என்னடா வாயு ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறேன்னா, யார் என் பிள்ளைய எவ்வளோ அடிச்சிருக்கான் பாரு, தாடையெல்லாம் வீங்கி கிடக்கு அப்படின்னு பார்த்தா பிரம்மா சரி இவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது, கவலைப்படாதேன்னு கையில் உள்ள கமண்டலு ஜலத்தினால புரோட்சணம் பண்ணி எழுந்துட்டாராம். அவர் இனிமேல் அவனுக்கு கவலைப்படாத, ஒன்றும் அவனுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு இருக்கார். சரி இன்றைக்கி ஆபத்து இல்லைன்ட்டு இன்னொரு 10 வருஷம் கழித்து அவனுக்கு எதாவது டிசார்டர் வந்து நான் எங்கேயாவது ஸ்கேன் பண்ண போக டாக்டர் சரியில்லைம்பார். திடீர்னு என்றைக்கோ ஒரு நாள் எங்கேயோ கீழே வந்துருக்கான் மண்டையில் அடிம்பார். இதெல்லாம் சரியாக வராதுன்னொன்னே பிரம்மாட்ட கேட்குறாரு வாயு. சரி நீ கவலையப்படாத, அவனுக்கு என்றைக்குமே அவனுடைய ஆயுஷுக்கு யாராலையும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, ஆஞ்சநேயர் சிரஜீவியாக இருப்பான். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பிரம்மாஸ்திரத்தினாலேயே ஆஞ்சநேய சுவாமி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பிரம்மாஸ்திரம் போட்டால் கூட ஆஞ்சநேயரை அது கட்டுப்படுத்தாது. ஆனால் ஒன்றே ஒன்றும் பிள்ளைகிட்ட சொல்லி வையே, என்றைக்காவது ஒரு நாள் பிரம்மாஸ்திரம் மேலே விழுவோம், உறப்போ ஒரு முகூர்த்த காலம் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டு பண்ணுற மாதிரி நடிக்க சொல்லு, அப்போ தான் எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது பிரம்மா சொன்னாராம் வாயுட்ட. என்னைக்கு பின்னாடி போட போகிறான் இந்திரஜித் வந்து ஆஞ்சநேய சுவாமியில் பிரம்மாஸ்திரம் போட போகிறான். ஆனால் பிரம்மா இதை கொடுக்கும்போதே சொல்லிட்டார் அவனுக்கு ஒன்றும் பண்ணாது, ஆனால் ஒரு 10 முகூர்த்த காலத்துக்கு அவனை பிரம்மாஸ்திரத்தை கட்டு பண்ண மாதிரி இருக்க சொல்லு அப்படிங்கிறதையும் சொன்னாருன்னு சொல்லுவாள். அப்புறமும் தேவேன்னு வாயு பகவான் லாக்டவுனை ரிலீஸ் பண்ணலை, இன்னும் ஸ்ட்ரைக்குங்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துனேடா, வேறடா பிரச்சனை, சரி ஆயுசு கொடுத்துட்டேன். இந்த அடிபட்டதுனால பின்னாடி அவனுக்கு ஏதாவது படிப்பு சம்பந்தமாக புத்தி வேலை செய்யாமல் போயிட போகிறதே பயமாக இருக்குது அப்படின்னாலும். இப்போ குழந்தையாக இருக்கான், நாளைக்கு ஸ்கூலில் கொண்டு சேர்த்தேன்னா அவன் மாட்டு ஜடமாக உட்கார்ந்தானா என்ன பண்ணுறது, பயமாக இருக்குது. அப்படியா கவலைப்படாதுன்னு உடனே சூரிய பகவான் அங்கேருந்து இறங்கி வரார். அப்பா என் பிரச்சனையாக தான் அவனுக்கு இதேமாரி ஆகிடுது, என்ன தான் பிடிக்க வந்தாவும் இந்திரன் விட்டுவிட்டு, அதனால் கவலைப்படாத, அவன் என்னென்னலாம் படிக்கணுமோ என்கிட்ட அனுப்பு பிள்ளைய, நான் அவனுக்கு எல்லாம் சொல்லி வைக்கிறேன்,
ஆனால் எனக்கு பர்மனெண்ட்டாக பாடசாலை கிடையாது. நான் அப்படி லோகம் முழுக்க சுற்றிகிட்டே இருப்பேன். கார்த்தால் ஆச்சுன்னா அப்படியே ரவுண்ட்ஸில் இருப்பேன். அதனால் என் பின்னாடியே வர சொல்ல அவனை கற்றுக்க சொல்லுன்னு ஆஞ்சநேய சுவாமி சூரிய பகவானுடைய பின்னாடியே போனார்னு சரித்திரம். நவ வியாக்கரணம் கிராமரும் போனோம்ப 9 விதமான கிராமரும் சூரிய பகவான் தான் ஆஞ்சநேயருக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதேமாரி 4 வேதங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் அத்தியனம் பண்ணவர். அதேமாரி கான சாஸ்திரம் நல்லா சங்கீத ஞானமும் அவருக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டு அப்படின்னு கீழே நிறையா வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட பிரபு ஆஞ்சநேய சுவாமி இப்போது தனக்கு வரன் கொடுத்த பிரம்மாவையும் கேட்டுக்கிறாருங்க. இதேமாரி ராமகாரியமாக கிளம்புறேன், நீங்களும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பூதேஷ்டாஞ்சலிம் கிருத்வா. அது மாத்திரமில்லை, கீழே உள்ள பூத கணங்கள் இவாளுக்கும் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த சீதையை தேடும் மார்க்கத்தில் சரீரத்தை விஸ்தாரமாக பண்ணிட்டு கைகாலெலாம் சித்த பண்ணிட்டு மகேந்திரகிரியில் மேலே ஏறிண்டு வாழை எல்லாம் சுழட்டி நீட்டி காமிச்சுட்டு கைகளை நீட்டி அந்த மகேந்திரகிரியில் 2 காலையும் வச்சு நல்ல பராக்கிரமத்தோடு ஒரு உந்துறாருங்க. ஜெய் ஸ்ரீராம்ட்டு ஆகாச மார்க்கமாக கிளம்புறார். அப்படி கிளம்பினா இந்த கீழே நிறைய மலைகளில் பலவிதமான விருட்சங்கள், கொடி தாவரங்கள், ஸ்தாவர ஜங்கமங்கள், பிராணிகள், சர்ப்பங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக அவ கொடுத்துன்னு இருக்காங்க. ஆனால் இவர் பூமியில் இதேமாரி பண்ணியிருந்தாருன்னா பூமி ஒன்றும் பொழந்து போயிடும் இவருடைய அந்த உந்து சக்திக்கு. அதனால் மலையில் தான் ஏறி பண்ணார் அவர். அப்போ பண்ணும்போது அந்த மலை ஒரு ஆட்டனை ஆட்டி இந்த ஆஞ்சநேய சுவாமியோட கூட கிளம்பிருந்தோம் எல்லாமே. அந்த மரங்கள் விருட்சங்கள் எல்லாம் மேலே புஷ்பங்கள்லாம் ஒட்டின்னு இருக்குது, கந்த ரசங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் ஒட்டின்னு கிளம்புறது. இவர் ஆகாச மார்க்கமாக மேலே அப்படியே டேக் ஆஃப் ஆகிறார். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போயிருப்பார். அதுக்கப்புறம் தான் இவர் மேலே ஒட்டின்ற மற்ற பஸ்ஸுக்கெல்லாம் ஒவ்வொன்றா தொப்புன்னு கீழே உழவுதான். அப்படியே நம்மளே லௌகீகமாக பார்க்குறோமோனோ, யாராவது இப்போ அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் கிளம்புறான்னா சென்டாஃபுக்கு போவோம் ஒரு 10 பேர். ஏர்போர்ட் வரையில் போய்ட்டு அவளுக்கு வழி அனுப்பிச்சிடுவோம். போகிறவர் ஒருத்தர் தான், மீதி 10 பேர் ஆற்றுக்கு வந்துடுவோம். இன்னொரு ட்ரெயினுக்கு அனுப்புறது பார்த்தா யாராவது குழந்தை டெல்லிக்கு போகிறான் ஆற்று குழந்தை படிக்கிறதுக்கு, இங்கேருந்து ஆற்றுலேருந்து 10-15 பேர் சென்டா பண்ணுறதுக்காக போவேன். போனால் ட்ரெயின் கிளம்பிடும், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த கூட போனவா கொஞ்சம் தூரம் ட்ரெயினோடையே ஓடுவாள். ஜாக்கிரதையாக குழந்தை ஜாக்கிரதை, எல்லாம் படி, உடம்பு பார்த்துக்கோ, குளிராக இருக்கும், ஸ்வெட்டரை போட்டுக்கோ. ட்ரெயின் போயிட்டே இருக்கும், அவன் உள்ளே உட்காந்துருப்பா. இவா சொல்லிகிட்டே போவாமல் இருக்கும், ட்ரெயின் போயிடும். அதேமாரி இவர் ராமகாரியமாக வேலை, அவர் டேக்காக பாயிண்டே இருக்கார். இதை மற்றதெல்லாம் கூட போன திருவிங்கள்லாம் தொப்பதோன்னு எல்லாம் சமுத்திரத்தில் உழகுதா. இப்படி ஆகாசத்தில் கிளம்பிவிட்டார். அதை பார்க்குறான் வால்மீகி பகவான். உடனே இது நிறையா அங்கே கீழே உள்ள சமுத்திரத்தோட அந்த வாயு வேகம், அந்த வாயு வேகத்தினால சமுத்திர ஜலங்களோட அந்த சமுத்திர ஜலம் அதில் சலனங்கள் அப்படியே அலைகிறது, அப்படியே சுனாமி வந்த மாதிரி அதெல்லாம் வர்ணிக்கிறார். மேலே ஆகாசம் எப்படி இருந்தது வர்ணிக்கிறார். மேலே மத்தியானம் கிளம்பியிருக்கார் இவர் நல்ல வெய்ய காலத்தில். அப்போ பார்த்தா மேலே சூரிய பகவான் நம்மளுடைய சிஷ்யம் ராமகாரியமாக கிளம்புறான் அப்படின்ட்டு 42 டிகிரி நல்ல வெய்யல் அன்னைக்கு டக்குன்னு என்ன பண்ணுறார், அவருடைய ரேடியஸ்லாம் குறைச்சிட்டு குளுமையாக இருக்காராம். சூரியனும் ரொம்ப 20 டிகிரி கீழே வந்துட்டார். அதனால் ஆஞ்சநேயருக்கு சூரியனால் அந்த ஆகாசத்தில் போகிறதுனால ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் சூரியனும் தன்னுடைய உபகாரத்தை பண்ணார் ராமனுக்காக அப்படிங்கிறார். அதன் பிறகு பார்த்தா வாயு பகவான் அவருடைய அப்பா குழந்தை எதுவுமே ராமகாரியமாக கிளம்பியிருக்காங்க. அவருமே மாருதமாக ரொம்ப குளுமையான காற்று, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கா, ரொம்ப பெரிய காற்றும் இல்லை. அப்படி ஒரு ஆனந்த அனுபவத்தோடு ஆஞ்சநேய சுவாமி இப்படி போகிறார். அது ஒரு இடத்துல வால்மீகி வர்ணிக்கும் போது நம்மலாம் இப்போ ஆகாசத்தில் ஃப்ளைட்டு பார்ப்போம். சில சமயம் கொஞ்சம் தூரம் பார்த்தா மேகத்துக்குள்ளே போயிடும், கண்ணுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தா மேகம் தாண்டி தெரியும். இதேமாரி வர்ணிக்கிறார். கீழேந்து பார்த்தா ஒரு சமயம் மேகத்துக்குள்ளே இருக்காராம், ஒரு சமயம் பார்த்தா மேகத்துக்கு வெளியில் இருக்காராம். இப்படி ஆகாசமாக இருக்குமா கிளம்பி போன்ற சமயம் இங்கே சமுத்திரராஜன் கீழே அவர் ஆஞ்சநேயர் ராமகாரியமாக போகிறார். நம்ம ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தோன்றுது. ஏன்னா சமுத்திரராஜனுக்கும் இந்த ராமனுடைய பரம்பரைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ராமனுடைய முன்னாடி உள்ள ராஜாக்கள் தான்
அந்த சகரன்னு பழைய நாளில் ஒரு சரித்திரம் உண்டு ராஜா. அந்த சகரபுத்திராருடைய ஒரு வியாஜமாக தான் சமுத்திரமே உண்டாச்சு. அதனால் நம்ம ஏதாவது ராமனுக்கு ஒரு திரும்பி உபகாரம் பண்ணணும்னு அவனுக்கு தோணுது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நம்ம சமுத்திரம் கீழே இருக்கும், ஆஞ்சநேயர் ஆகாசத்தில் இருக்கார், ஒரு 10 நிமிஷம் இறங்கி இங்கே உட்காண்டு போங்கன்னு சமுத்திரத்தில் எங்கே போய் சொல்கிறது நம்ம. அதனால் மைனாகம்னு ஒரு பர்வதம், பெரிய மலை, இரண்யநாபன் பேர். இந்த மலைக்கு உடனே விஷயத்த சொல்கிறான், நீ உடனே ஆகாச மார்க்கமாக மேலே வளர்ந்து போயிட்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு உபகாரம் பண்ணி அதிதி சம்ஸ்காரம் பண்ணி அவர் 10 நிமிஷம் இங்கே தங்கிட்டு போன்னு சொல்லு. பெரிய காரியமாக 100 யோஜனை தாண்டி அவனும் 1000 மைல் போகணும், கொஞ்சம் விஸ்ராந்தி பண்ணி போட்டும் அப்படின்னு உத்தரவு பண்ண மைனாகம் உடனே நினச்ச மாத்திரத்தில் ஆகாசத்தில் கிளம்புறதா. அவர் எவ்வளோ உயரத்தில் ஆகாசத்தில் இருக்காரோ அவ்வளோ வசரத்துக்கு இதுவும் கிளம்புறதா. ஆஞ்சநேய சுவாமி இந்த கையை நீட்டுண்டு போயின்னு இருக்க மார்க்கம் இந்த மலை வரதை பார்த்துட்டு இது ஏதோ நமக்கு உபத்திரவமாக இருக்குன்னு நினச்சுட்டார். முதல்ல டக்குன்னு தன்னுடைய ஹிருதயத்தினாலேயே ஒரு தட்டு தட்டினாராம் மலையை. தட்டினா அந்த மலை ஒரு ஆட்டம் ஆடுறதான். அப்புறம் இந்த மைனாகங்கிறவர் ஒரு புருஷ ரூபமாக மேலே நின்றுட்டு கையில் பழரசங்கள் பழங்கள்லாம் வச்சுட்டு உங்களுக்கு உபகாரத்துக்காக தான் வந்திருக்கேன், சமுத்திரராஜனுடைய உத்தரவு, நீங்கள் ஒரு ராமகாரியமாக போகிறேன், ஒரு 10 நிமிஷம் மலையில் இறங்கிட்டு கொஞ்சம் விஸ்ராந்தி பண்ணிட்டு அப்புறம் பழங்கள்லாம் சாப்பிட்டு போங்கோ அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன்னு. ஆஞ்சநேயர் இது உபதிரவம் இல்லை, உபகாரமாக தான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு ரொம்ப உன்னுடைய பிரியத்துக்கு சந்தோஷம்பா, இருந்தாலும் நான் கிளம்பி நடுப்புற இறங்கிறதுக்காக எனக்கு விரதம் இல்லை, நான் நேராக அங்கே போய் லங்கையில் தான் இறங்கணும், இங்கே இறங்கிறதுக்கு அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழக்கூடிய அப்படியே சாதாரணமாக தொட்டுடுற. நம்ம அதுவே சில பிரிவாலாம் வருவா, நம்ம ஒரு பிரியத்தினால சில பேர் சாப்பிடும் போகும்போம், அவளுக்கு சில விரதங்கள்லாம் இருக்கும். சில பேர் வெளியில் சாப்பிடாமே இருப்பாள், தூத்தம் கூட குடிக்க மாட்டாள். இன்றைக்கெல்லாம் கூட சில பிரிவாலாம் இருக்கா, வெளியில் யாராவது தீர்த்தம் கூட குடிக்க மாட்டாள், அப்படிலாம் இருக்கும். அவள் என்ன பண்ணுவாள், கொடுத்தவாளுடைய மனசும் அவளுடைய இதுக்கு தாபமாகக்கூடாதுன்னு நான் தொட்டுடுறேன் சாப்பிட்ட மாதிரின்னு தொட்டுடுற வழக்கம் உண்டு. அதனால் இந்த மைனாகம்னு சொல்கிறது உங்களுக்கு இந்த அதிதி சம்ஸ்காரம் பண்ணுறதுல எனக்கும் ஒரு கடமை இருக்குது. நான் இன்றைக்கி இந்த சமுத்திரத்துக்குள்ளே இருக்கேன்னா உங்கள் அப்பா தான் எனக்கு பிக்ஷை போட்டார். ஒரு காலம் மலைகள்லாம் காற்றுல பறக்குமா, ரெக்கை உண்டாததெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி யுகாந்திரத்தில் அதை திடீர்னு ஏறி பறக்கும். அது ட்ரோனுங்கிறாள் இப்போல்லாம், ட்ரோன் அதேமாரி பறக்கும். திடீர்னு எங்கேயா இறங்கும், லேண்ட் ஆகிடும். லேண்ட் ஆகிற இடத்துல ஏதாவது கீழே பிராணிகள்லாம் இருக்கும், மனுஷ வர்க்கம்லாம் இருப்பா, அவெல்லாம் எல்லோரும் போயிடுவான். இந்த மலைக்கு இது தெரியாது, அச்சேதனம், கீழே ஒரு இடைஞ்சல் இருக்கு, அது மாதிரி மேலே உட்காந்து இப்படி இருக்க இதெல்லாம் ரொம்ப உபதிரவமாக போயிடுதான். அப்போ எல்லாருமா போய் இந்திரன்ட்ட பிரம்மாட்டெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறா, இப்படி ஒரு சிரமமாக இருக்குது, அதனால் இதுக்கு எதாவது வழி பண்ணுன்னு. அப்போ இந்திரன் சொல்கிறான், ரெக்கை இருக்கிறதுனால இதெல்லாம் பறக்கிறது, எல்லா ரெக்கையும் வெட்டி விட்றேன்னு எல்லா மலைகளுக்கும் உள்ள ரெக்கையெல்லாம் வெட்டி விடுறான். அப்போ எப்படி கிளம்பி இப்போ வெளியெல்லாம் இந்த பைரவரை பிடிக்கிற வரா பாருங்க, இப்போ அங்கங்கே பிடிக்க வரா, வந்தோடனே அது சந்துக்குள்ளே எங்கேயா ஓடிடுறது, பாவம் நம்மளை பிடிக்க வராளேன்னு ஓடுறது. இதேமாரி இந்த மைனாகம் அவன் பிடிக்க வராருன்னு ஓடுறது. ஆனால் அதே சமயம் நல்ல வயல் காற்றடித்து இந்த மைனாக பருவத்தை அப்படியே சமுத்திரத்துக்குள்ளே அமைக்கி பாதாளோகம் தள்ளி விட்டாராம் வாயு பகவான். இதை இந்திரன் பார்த்துட்டான். ஓ எங்கே தப்பிச்சு நீ கீழே போயிட்டியா, நீ என்னைக்கா ஒரு நாள் வெளில வருவா, நீ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் போயிட்டான். இப்போது இந்த மைனாகம் ஆஞ்சநேயர்கிட்ட இதேமாரி சந்தர்ப்பத்தினால உங்கள் அப்பா தான் எனக்கு இதேமாரி உபகாரம் பண்ணார், அதனால் என்னால் ஒரு கிருதஜதை தெரிவிக்கிறதாக தான் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் போய்ட்டு வாங்கோ, நீங்கள் போகிற காரியம் ஜெயத்தை அடையட்டும் அப்படின்னு சொல்லவும், இதே சமயம் இந்திரனும் உண்டானான். அன்றைக்கி எனக்கு பயந்து போய் உள்ளே உட்காண்ட, இன்றைக்கி மாற்றிட்டேன்னு கேட்க வந்தான், ஆனால் அப்படி பண்ணலை. ராமகாரியமாக போகிறவருக்கு நீ ஒரு உபகாரம் பண்ணியிருக்க, அதனால் உனக்கு இடைஞ்சல் பண்ண, நீ சொஸ்தமாக எப்போதும் போல் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு மைனாகத்துக்கும் அனுகிரகம் மட்டும் கிளம்பிடாம்பா. மேற்கொண்டு ஆஞ்சநேய சுவாமி ஆகாச மார்க்கமாக போகிறார். போனால் இந்த தேவதைகள் கந்தர்வா இவாளை ஃபாலோ பண்ணே வரான். யார்? ஆஞ்சநேயரை.
இவர் 36 அடியில் போயின்ட்டுருக்கார் மேலே, அவள் இன்னும் மேலே 32,000 அடியில் போயின்ட்டுருக்கா. பார்த்து இவரை ஃபாலோ பண்ணிட்டே வரா. இதேமாரி இந்த மைனாகத்துக்கிட்ட அவர் ஒரு கால் அவள் நினச்சா, சரி ஒரு 10 நிமிஷம் இறங்கி உட்காந்து தான் போவோமே அப்படின்னு செஞ்சுருவாரோன்னு பார்த்தாலாம் தேவதைகள்லாம். ஆஞ்சநேயர் கிளம்பின காரியத்தில் உள்ள திருட விஸ்வாசம் அங்கே இறங்கவே இல்லை மலையில். ஓ அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறதுக்காக சுரசைன்னு ஒரு நாக மாதா, அவளை கூப்பிட்டு நீ ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரேக் போடு அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணுறா. இந்த சுரசைங்கிறவ ஒரு ராட்சசி மாதிரி மேலே கிளம்பி வரா. பார்த்தா ஆணு வாயை திறந்து ஆகாசத்தில் இருக்கிறா. இவரை ஸ்பேஸில் போகிற இந்த மலையாவது கிளம்பி வந்தது. இப்போ பார்த்தா பிரம்மாண்டமாக ஒரு வாய் திறந்து கிடக்கு. இது என்னடா போகிற வழியில் இன்னொரு இடைஞ்சலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, யாருமா நீ, நான் ராமகாரியமாக போயிட்டுருக்கேன், ஏன் இடைஞ்சல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். நான் பிரம்மாண்ட ஒரு வரம் எனக்கு, இந்த வழியாக ஏரில் யார் போனாலுமே, ஏர் பேசுங்கிறாள் இப்பெல்லாம், அந்த ஏர் பேஸில் யார் போனாலும் என் வாயில் வந்துட்டு தான் போகணும், எனக்கு ஆகாரம் அப்படிங்கிறா அவ. உனக்கு ஆகாரமாக நான் வரேன், ஆனால் இப்போ டைம் இல்லை எனக்கு, நான் சீதையை தேடின்னு ரங்கைக்கு போயின்ட்டுருக்கேன், திரும்பி வரும்போது கட்டாயம் வரேன், நீ என்னை சாப்பிட்டு வைப்ப, இப்போ கொஞ்சம் வழி விடுங்கிற. இவ அடம் முடிக்கிறா. அப்புறம் சரி ஒன்று பண்ணு, நீ கொஞ்சம் வாயை விஸ்தாரமாக திறந்துக்கோ அப்படின்னு இவர் 10 யோஜனை சரீரத்தை பெருசாக பண்ணிக்கிற. அவள் பார்த்தா 20 யோஜனை பெருசாக பண்ணிட்டா. இவர் 20 ஆகின்றார், அவர் 30க்கு போனார். இப்படியே போனால் அவள் சுரசை என்ன பண்ணுறா, 100 யோஜனை வாயை திறந்துட்டாலாம். ஆஞ்சநேய பிரபு உடனே பார்த்தா கட்டவர்கள் மாத்திரம் சரீரத்தை சின்னதாக சுருக்கிண்டு யோக பலம் உண்டு, அந்த அஷ்டசித்தி உண்டு ஆஞ்சநேயருக்கு. டக்குன்னு உள்ளே ஒரு கிரவுண்டில் சுற்றுற மாதிரி ஒரு ரவுண்டில் போய்ட்டு உள்ளே உண்டார வாயிலேருந்து வந்துட்டு அவர்கிட்ட தாட்சாயணி நமோஸ்துதேன்னு அவர் தட்சனுடைய பொண்ணாவ சுரசைங்கிறவ இதேமாரி போய்ட்டு உண்டம்மான்னு சொல்ல, அவரும் நாகமாதாவும் உன்னுடைய புத்தி சாதுரியத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் தேவதைகள்லாம் சொன்ன பிரகாரம் இதை பண்ண, நீ ராமனுடைய காரியமாக போய்ட்டு வா, உனக்கு ராமஜெயம் ஏற்படட்டும் அப்படின்னு அவளும் அனுகிரகம் பண்ணுறா. இன்னும் மேலே போகிறார். இயற்கையாகவே இன்னொரு இடைஞ்சல் வருது. இப்போது இது ரெண்டும் ஏற்பாடு பண்ணப்பட்டது. முதல்ல வந்தது இடைஞ்சல் இல்லை, ரெண்டாவதான் இடைஞ்சல் மாதிரி இருந்தது. ஆனால் இவரை டெஸ்ட் பண்ணால் மூணாவதாக ஒன்று வர்றது என்னன்னு பார்த்தா, ராகாகுமாரமாக போயிட்டே இருக்கார். இது இந்த இடைஞ்சலை மாத்திரம் சுக்ரீவன் பின்னாடியே கிஷ்கிந்தா காண்டத்தில் சொல்லியிருக்கான். அவர் ஆஞ்சநேயருக்கு உடனே ஞாபகம் வந்துருந்தது. இந்த இப்போ வரப்போகிற இடைஞ்சல் என்னங்கிறது சுக்ரீவன் சொல்லியிருக்கான். அவனுக்கு அனுபவம் இருக்குது. என்னென்னா ஆகாசில் போயிட்டே இருக்கார். பார்த்தா இவர் அப்படியே ஸ்பேஸில் தான் இருக்கா, ஆனால் நகரம் உள்ளே வராங்க. 8 திக்குலையும் 10 திக்குலையும் பார்த்தாரா, தசதிக்குங்கிற. திரும்பி பார்த்தா ஒன்றுமே தெரியல, யாரும் இல்லை அங்கே. இங்கேயோ ஒரு மலை வந்தது, அண்ணாண்ட ஒரு ராட்சசி வந்து நின்னா. இங்கே பார்த்தா ஒன்றுமே தெரியல, மேல் முழுக்க ஸ்பேஸில் ஒன்றுமே இல்லையேன்னு. அப்புறம் கீழே பார்க்குறார் சமுத்திரத்தை. பார்த்தா அங்கே பெரிய ராட்சசி ஒத்தி ஆன்னு வாயை திறந்து உட்காந்துருக்கான். பார்த்தா ஒரு ஞாபகம் வந்துருந்தோ, அவளுக்கு பேர் சாயாகிராகின்னு பேர். மேலே ஏதாவது வஸ்துகள் ஆகாசத்தில் ஏதாவது பறவைகளோ தேவதைகளோ ராட்சசர்களோ கந்தர்வர்களோ யார் பறந்தாலும் அந்த சூரியனோட வெளிச்சம் மட்டும் கீழே நிழல் வரும். சாயானா நிழல், அந்த நிழலை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு அவளுக்கு ஒரு வரம். இது பார்த்தோன்னா ஆஞ்சநேயருக்கு புரிஞ்சிருந்தோ, சரி சுக்ரீவன் ஏற்கனவே சொன்ன இடைஞ்சல் தான்னு டக்குன்னு யோசிக்கல. கிடுகிடுன்னு உடம்பை சின்னதாக சுருக்கிண்டு வந்தார். வந்தால் இங்கே ஆண் வாயை திறந்துட்டுருக்கா. இவ உள்ளே போய் நரசிம்மாவதாரம் மாதிரி கையை நகத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவருடைய ஹிருதயத்தை அப்படியே கிழிச்சுன்னு மாலையாக போட்டு வெளில உண்டாராம். வந்து ஆகாசமாக திரும்பி கிளம்புறார். இதுதான் பின்னாடி நாளில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடுறதாக ஒரு சம்பிரதாயம் வந்ததாக சொல்லுவாள். அந்த ராட்சசிக்கு பேருக்கு சிம்ஹிகான்னு பேர். சிம்ஹிகானா நம்மளுடைய நவகிரகங்களில் ராகு கிரகம்னு நம்ம ஒன்று பார்க்குறோம். ராகுவோட அம்மா தான் இதை சிம்ஹிகா. அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிகா கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம் அப்படின்னு ராகுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்மெல்லாம். அதில் இங்கே சொல்லப்படுறது சிம்ஹிகா கர்ப்ப சம்பூதம். சிம்ஹிகையுடைய புள்ளதான் ராகு. அந்த சிம்ஹிகை தான் இப்போ அவர்
வதம் பண்ணி விடுறார். அந்த மாலையை போட்டுக்கிறார். ராகுவோட அம்மாங்கிறதுனாலேயே ராகுவுக்கு தானியம் வந்து உளுந்து, அதனால் ராகுவால் ஏதாவது நமக்கு ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக ஏதாவது சிரமம் வருது, ராகு தசை, ராகு புக்தி, இதேமாரி இடைஞ்சல் வந்தால் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினா அதோடைய அந்த தோஷங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் குறையிறது அப்படிங்கிற பாவம் ஏற்பட்டதாக இந்த மாம்ச மாலை தான் பின்னாடி நாளில் வடமாலை சாப்பிட்றதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருந்ததாக பெரியவாலாம் அனுபவிக்கிறோம். இப்படி இதையும் முடிச்சுன்னு நேராக ஆகாச மார்க்கமாக போய் லங்கையில் லம்ப சிக்கிரம் அப்படின்னு ஒரு மலை, நிறையா பீக்கும் மலைகள், லம்ப சிகரம் இருக்குது. அதில் போய் லேண்டார ஆன உடனேயே அங்கே கீழே லங்கையை பார்க்குறார். இவர் இறங்குற மலையிலேருந்து அண்ணன்ற இன்னொரு மலை, அது திரிகூட மலைன்னு பேர். இன்றைக்கெல்லாம் அதை திரிகோண மலைன்னு இப்போ இருக்கிற லௌகீகமாக திரிகூட சிகரம். அங்கே தான் லங்கையை முழுக்கவே நிர்மாணம் பண்ணியிருக்கானா ராவணன். ரொம்ப பிளான்டு சிட்டியாக அப்படி அழகாக இருக்கான். அது சாயலட்ச பிரதோஷ வேலையில் தான் போய் அங்கே லேண்ட் ஆகிறார். அதை பார்த்து ரொம்ப கொண்டாடுறார். ஆஞ்சநேய சுவாமி அமராவதி தேவலோகம் மாதிரி இருக்கான் அந்த லங்கையோடைய அழகுலாம். அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த மலையில் இறங்கினோடனே தன்னுடைய அப்பேற்பட்ட பெரிய சரீரத்தை இருந்துன்னு பறந்தார். இப்போ என்ன பண்ணுறார், சரீரத்தை ரொம்ப சின்னதாக சுருக்கின்றார். சின்னதாக பூனை வானரம் மாதிரி தான் இருக்கா, ஆனால் பூனை சைஸுக்கு மாறிட்டார் அப்படின்னு வால்மீகி சொல்கிறாருங்க. குட்டி குரங்கெல்லாம் பார்ப்போமோ நம்மெல்லாம், அதேமாரி சின்னதாக ஆகி அங்கே வந்து நிற்கிறார். இதோட சுந்தரகாண்டம் பூர்த்தியாக, சுந்தரகாண்டத்தோட முதல் சர்க்கம், ரெண்டாவது சர்க்க ஆரம்பம். அந்த லங்கையில் பிரவேசிக்கிறதுக்காக யோஜனை பண்ணுறார். சாயலட்ச வேலை அஸ்தமிக்க போகிறது. சரி கொஞ்ச நாள் இருட்டட்டும், சந்திரோதயம் ஆனோடனே உள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு பாவம் அவருக்கு மனசில். அதே சமயம் மெயின் என்ட்ரன்ஸில் வந்து பார்க்குறார். அங்கே ஒரு திடீர்னு ஒரு வாட்ச்மேன் வந்து நிற்கிறான். முன்னாடி இல்லையா அவர் வால்மீகி அழகாக சொல்கிறார். அவர் திடீர்னு வந்து ஸ்வயமேவ உத்திதா அங்கே வர்ணிக்கிறாரு. ஸ்வயமேவ உத்திதா தத்திர விகிருதான தரிசனா. ரொம்ப கோர ரூபத்தோட திடீர்னு வந்து நிற்கிறாளாம் ஒரு ராட்சசி. அவள் ஆஞ்சநேயருக்கு கையை போட்டு எங்கேப்பா எங்கே உள்ளே போகிற அப்படின்னு தடுத்து நிறுத்துறான். ஆஞ்சநேய சுவாமி என்ன தடுக்கிறீங்க, நீ யாருன்னு கேட்டிருக்க. கேட்டால் இவன் சொல்கிறான், நான் தான் இந்த லங்கைக்கே வாட்ச்மேன், நான் தான் லங்காதேவின்னு பேர். ராவணன் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான். இங்கே என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் லங்கைக்குள்ளே போக முடியாது. அது இருக்கட்டும், நீ யார், எங்கேருந்து வர, என்ன காரியமாக வந்த, வனவும் கசா காட்டில் சுற்றுற மிருகம், உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு இவன் திரும்பி கேட்குறா. கேட்டால் ஆஞ்சநேய சுவாமி வனவுகசந்தான், நான் வானரம் தான், அதில் சந்தேகம் இல்லை. சும்மா அப்படி லங்கை நகரம் ரொம்ப அழகாக இருக்குன்னா அதனால் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம் வந்தேன் அப்படின்னு இவர் சாதாரணமாக சொல்கிறார். அதெல்லாம் உனக்கு அலோவ கிடையாது, பர்மிஷன் கிடையாது, நீ திரும்பி போங்கிறா லங்காதேவி. இவர் உடனே வாதம் பண்ண அந்த லங்காதேவி பேசிகிட்டே இருந்ததா திடீர்னு ஆஞ்சநேய சுவாமியை டக்குன்னு அரைஞ்சுடுறா கன்னத்தில். அரைஞ்சா ஒரு நிமிஷம் ஆஞ்சநேயருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பேசிகிட்டே இருந்தோம் அரைஞ்சு விட்டாலேன்னு கோபம் அவருக்கு. பார்த்தா அடித்தவளோ பொம்மநாட்டியை நம்ம எடா திருப்பி அடிக்கிறதுன்னு யோஜனை இருக்குது. அதனால் பார்த்தார் இடது கையால் முற்றியால் மெதுவாக அப்படி தள்ளி விட்டாராம். அவ்வளோதான். விழுந்தால் அது கீழே உண்டாலும் தபகையில் விழுந்து மயக்கத்தில். அப்புறம் மயக்கம் தெரிஞ்சு எழுந்து பார்த்தா அவர் உடனே ஆஞ்சநேயருக்கு அஞ்சலி செலுத்தி அவருக்கு பூர்வத்தில் பிரம்மா ஒரு வரம் கொடுத்துருக்கான் அந்த லங்காதேவிக்கு. நீ வந்து இந்த லங்கையை காவல் காத்துன்று ஒரு சமயம் ஒரு வானரம் வந்து உன்னை ஜெயிக்கும், அதுலேருந்து லங்கைக்கு ஆபத்து வந்துடும், அதுக்கு பிறகு நீ அதுக்கப்புறம் கிளம்பி போயிடு அப்படின்னு பிரம்மா எனக்கு வரம் கொடுத்துருக்கார். அதனால் உங்களுடைய பிரபாவத்தினால எனக்கு இன்றைக்கி அது ஞாபகம் வந்ததுன்னு ஆஞ்சநேயருக்கும் அவளும் லங்காதேவி நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் யதாசுகமாக போய் லங்கையில் எங்கே வேணால் சௌரியமாக தேடுங்கோ அப்படின்னு அவளும் அவருக்கு அனுமதி கொடுக்குறா. ஆஞ்சநேயரும் லங்காதேவிக்கும் தேங்க்ஸ் சொல்கிறார். இதில் ஒரு விஷயம், இவ்வளோ தூரம் சொன்ன லங்காதேவி ஒரு உபகாரம் பண்ணியிருக்கலாம் நம்ம யோஜனையில். ஆஞ்சநேயருக்கு சீதை எங்கே இருக்கான்னு சொல்லியிருக்கலாம். இத்தனை தெரியல, இத்தனை நம்பரில் தான் அங்கே உள்ளே கொண்டு வச்சுருக்கான்,
போய் பாருன்னு சொல்லியிருக்கலாம். வால்மீகி அப்படி அதை பற்றி சொல்லவே இல்லை. ஒரு கால் ஆஞ்சநேயராக கேட்டிருக்கலாம். சரி, இவ்வளோ நல்லவளாக இருக்கியே, இந்த லங்கையில் சீதையை எங்கே வச்சுருக்கான், கொஞ்சம் ஒரு அட்ரஸ் கொடுத்தேன்னா எனக்கு போய் சீதையை பார்த்துட்டு வந்த காரியத்தை பார்த்துட்டு திரும்பி கிளம்புவேன்னு இவராக கேட்டிருக்கலாம். இவரும் கேட்கல. அவள் என்ன சொல்கிறா, இங்கே தான் இருக்கா, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காரியத்தை பார்க்க போகிறா. மேற்கொண்டு இங்கே சந்திரோதயம் நடக்கிறது. சூரிய அஸ்தமனம் ஆகி சந்திரன் உதயம் வரார். சந்திரன் திரையோதசி சாயந்திரம் இன்னைக்கு பிரதோஷம். இன்னும் 2 நாளில் தான் பௌர்ணமி வரப்போகிறது. ஆனால் சந்திரன் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பிரகாசமாக இருக்காராம். அந்த வால்மீகி அதுக்குன்னே ஒரு சர்க்கம் முழுக்க சந்திரனை அப்படியே கொண்டாடும்படியாக ஆஞ்சநேயர் பார்த்து அனுபவிக்கிறார். சந்திரன் எவ்வளோ அழகாக இருக்கான், அவருடைய பிரகாசம் எப்படி இருக்குலாம் நிறையா வர்ணிக்கிறாருங்க. அப்போ சந்திரன் என்ன பண்ணுறான், ஆஞ்சநேய சுவாமி ராமகாரியமாக உபகாரம் பண்ணுறதுக்கு வந்திருக்கார். இங்கே சீதையை தேர்றதுக்கு வந்திருக்கார். ராத்திரியில் தேட போகிறார் சீதையை போய். இப்போ இருட்டி போயிடுது. அவர் கையில் ஒன்றும் நம்மளை மாரி டார்ச் லைட்டோ செல் லைட்டோ வச்சுக்கல. அவருக்கு எதாவது நம்ம உபகாரம் பண்ணுறதா இருக்கட்டும்னு சந்திரன் நம்ம கூடுதலான பிரகாசம், நல்லா ஃபோக்கஸ் லைட்டு போட்ட மாதிரி அன்றைக்கின்னு பார்த்து நல்ல பவராக இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் வர்ணிக்கிறார். அவர் சந்திரனுடைய உபகாரத்தோடு கூட அழகாக ஆஞ்சநேய சுவாமி லங்கா பரிபிரமணம்னு சர்க்க ஆரம்பிக்கிறார். அங்கே உள்ளே போய் எல்லா இடத்துலையும் தேர்றார். லங்கையில் ஒவ்வொரு தெருவா போகிறார், வீடாக போகிறார். ஒவ்வொரு ராட்சசன், ஒரு 60 ராட்சசனுடைய முக்கியமான ராட்சசாருடைய பேரெலாம் சொல்லியிருக்கார். அவெல்லாம் விஐபி, ரொம்ப பெரிய ஒரு காலனி மாதிரி இருக்கான். அங்கே எல்லாருக்கும் வாசலில் போர்டு போட்டிருக்கு. ஜம்புமாலி, பிரகஸ்தன், அதுமாரி கும்பகர்ணன், விபீஷணன், எல்லாருக்கும் வாசலில் நேம் போர்டு இருக்குது. நம்மளாம் ஆற்றுல ஒரு பேர் வச்சுருக்கோமோனோ அதேமாரி எல்லா வீட்லேயும் போய் பார்க்குறார். யாரையும் பர்மிஷன் கேட்க வேணாம். இத்திருண்டு குரங்கு தான் டக்கு டக்குன்னு தாவி தாவி எல்லா இடத்துலையும் பார்க்குறார். அங்கே வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான் 4 அங்குலம் கேப் விடாமல் பார்த்துட்டார். அப்போனா எப்படி தேடிட்டு பார்க்கணும். 4 அங்குலம் தானோ, அப்படி எந்த இடமே பாக்கி இல்லையா, சந்து முந்துலாம் தேடி இருக்காராம். நமக்கே ஒரு யோஜனை வரும், 4 அங்குலத்துக்குள்ளே போய் தேடி என்ன பண்ணுறது. இப்படி வரார். இந்த இடத்துல ஒரு செங்கலுக்குள்ளே ஒரு கேப் இருக்குன்னா, சீதையோ ஒரு வளர்ந்த ஒரு 18 வயசு ஸ்திரீ எப்படி ஒரு 4 அங்குலம் வர்ணிக்கிறாருன்னா அதில் என்ன விஷயம் இருக்குன்னா, அந்த ராவணன் மாயாஜாலத்தில் கெட்டிக்காரம். அதனால் ஒரு கால் சீதையை வேறு ஏதாவது ரூபமாக ஒரு கிளி மாதிரி பண்ணி எங்கேயாவது ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு வச்சா வச்சுக்கோ, இந்த கிளி திருவுண்டு தானே இருக்க போகிறது, அதேமாரி இருக்குமோன்னு அஜமோ என்னமோ. அதனால் என்ன சொல்கிறார், 4 அங்குலம் விடாமல் தேடிட்டாராம் ஆஞ்சநேயர். எல்லா இடத்துலையும் தேடுறார். போய் பார்த்தா எங்கேயுமே கண்ணில் படலை சீதை. ரொம்ப ஆஞ்சநேய சுவாமிக்கு மனசில் ரொம்ப வியாஜம். என்னடா இப்படி எங்கேயும் தேடியுமே சீதம்மா கண்ணுக்கு படலையே அப்படிங்கிற வியாஜத்தில் உடனே உட்காந்து யோசிக்கிற. பக்கத்துலேயே பார்த்தா ராவனுடைய பெரிய மாளிகை, அந்த மாளிகையிலையும் தேடுறார். அங்கேயும் காணலை. பக்கத்துலேயே மந்தோதரியோட பெரிய அரண்மனை அந்தப்புறம், அங்கே போய் பார்க்குறார். அங்கேயும் கண்ணில் படலை. ஆனால் மந்தோதரியை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவருக்கு மனசில் என்ன பண்ணுறது, நாம் தேடி வந்த சீதை இவ்வளவோ அப்படின்னு மனசில் வாங்கிவிட்டாராம். மந்தோதரி அவ்வளவு ரூபவதியாக அப்படி இருக்காளாம். ராவனுடைய பிரதான பட்ட மகிழ்ச்சி. அவள் ராத்திரி வேலையில் பார்க்குற ரொம்ப அலங்காரத்தோட பட்டுப்புடவை ஆபரணங்கள் அப்படிலாம் அவள் படுத்துன்னு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மனசில் ஒரு விகல்பம் இவருக்கு, இவதான் சீதையோன்னு. உடனே அடுத்த நிமிஷம் மனசுலேயே தனக்கு தானே திட்டினாராம். என்ன இப்படி பிராகிருதமாக ஒரு வானரம் மாதிரி யோசிச்சிட்டோமே, ஆஞ்சநேய பிரபாவத்தோடு யோசிக்காமல் ஒரு சாதாரண குரங்கு புத்தியோட இவ போய் சீதைன்னு நம்ம நினச்சிட்டோமேன்னு தனக்கு தானே வருந்திக்கிறாராம். ஏன்னா சீதம்மா எப்படி இப்படி இருப்பாளா, உன்னுடைய அரண்மனையில் சொஸ்தமாக படுக்கையில் படுத்துட்டு அலங்காரம் படுத்துட்டு இருப்பாள். அவள் எவ்வளோ துக்கத்தோடு இருப்பா, இப்படிலாம் அலங்காரத்தோடு இருக்க மாட்டா அப்படின்னு இவரே மனசை சமாதானப்படுத்திட்டு மேலே அண்ணட பானபூமின்னு டைனிங் ஹாலாக அங்கெல்லாம் போய் பார்க்குறார். அங்கேயும் கண்ணில் படலை. அப்புறம் புஷ்பக விமானம்னு ராவனுடைய அவருடைய ப்ரைவேட் ஜெட்டு
அங்கே போய் பார்க்குறார். பெரிய ஃப்ளைட்டு. அங்கே பார்த்தா அதில் எல்லா இடத்துலையும் தேடுறார். அப்படிலாம் வர்ணிக்கிறார் அவர். மாடியெல்லாம் இருக்கான் அந்த விமானத்திலேயே. எல்லா இடத்துலையும் பார்க்குறார். அங்கேயுமே யாரும் இல்லை. ராட்சச கணங்கள் தான் எல்லா இடத்துலையும் பார்க்குறார். ராட்சசால் தான் ஒத்திரியும் கண்ணில் படலைனோடு திரும்பியும் வந்து ஒரு இடத்துல மாடியில் உட்காந்து யோசிக்கிறார். நம்ம பண்ணுற விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதனால தான் அம்மா கண்ணில் படலை அப்படின்னு இவருக்கு தானே யோசிச்சுக்கிறார். அப்போ நினைக்கிறார், இது பரியந்தம் நம்ம தான் சீதையை தேடுறோன்னு புத்தியில் இருக்குது, அது தப்பு. சீதம்மா மகாலட்சுமி ஸ்வரூபம், அவளாக மனசு வச்சு நமக்கு கண்ணில் பட்டாதான் உண்டு அப்படின்னு தியானம் பண்ணுறார். இப்போவே நம்ம திருப்பதிக்கெல்லாம் தரிசனத்துக்கு போகணுன்னா சில பிரிவாலாம் சொல்லுவாள், பகவான் சங்கல்பித்து தரிசனம் கொடுக்கணும்னு இருந்தால் தான் நம்ம பகவானை பார்க்க முடியும். அது பார்த்தாலே ஆச்சரியம் தான். ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம். அங்கே நீங்கள் என்ன தான் பெரிய டிக்கெட்டில் போனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரமாவது செலவழிக்கணும். அது கிட்டக்க போயிட்டு சன்னதிக்குள்ள போனோன்னே ஜரிகண்டின்னு ஒரே தள்ளிவிடுவான். அப்போ நம்ம பகவானை பார்த்தோமா, பகவான் நம்மளை பார்த்தானா, பகவான் நம்மளை நிச்சயம் பார்த்துருக்கான். அவனுடைய பார்வை நம்ம மேல் நிச்சயம் பட்டிருக்கு. என்னென்னா தாபப்பட்டு தான் போவோம். என்ன இவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம், 3 மணி நேரம் க்யூவில் நின்றுருக்கோம். ஆனால் ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாமல் இப்படி தள்ளுறாலே நினைப்போம். நினைப்புலாம் அந்த சன்னதி விட்டு பிரகாரத்துக்கு வந்தோடனே இயற்கையாகவே நம்ம மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்படும். என்னமோ ஒரு 10-15 நிமிஷம் பகவானை தரிசனம் பண்ணிட்டோங்கிற ஒரு வியாஜம் எல்லாருக்கும் கிடைக்கும். மனசு என்னவோ நினைக்கும், ஆனால் பார்க்க விடலையேன்னு அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு என்ன பண்ணுவான், ஒரே தள்ளிடுவான். அப்போது பகவான் நம்மளை பார்த்து அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறது நிச்சயமாக எப்போ தெரிகிறதுன்னா, வெளியில் பிரகாரத்துக்கு வந்தோடனே மனசில் ஒரு சாந்தி ஏற்படும். தெரிகிறது பகவான் நமக்கு தரிசனம் கொடுத்துருக்கான். அதனால தான் பெரியவாள்லாம் தரிசனம் பண்ண போகிறோம். சில இடத்துல சில பேர் தாபப்படுவா, நம்ம பெரியவாளுக்கிட்ட போய் பார்க்க முடியலையே, அதுக்குள்ளே நாழியாக எடுத்து கூட்டமாக இருக்கும், அவள் ஸ்நானத்துக்கு போயிடுவா, பூஜைக்கு போயிடுவா அப்படின்னு நம்ம நினைப்போம். அது விஷயம் இல்லை. எனக்கு பிரகாரம் பெரியவாளுடைய கண்ணில் நம்ம பட்டுவிட்டாலே போதும். பெரியவாள் தான் நம்ம போய் பார்த்தோங்கிற விஷயம் இல்லை. பெரியவா நம்மளை பார்த்துட்டாலே குரு பார்வை தான். அதுவே நமக்கு நிச்சயமாக க்ஷேமத்தை கொடுக்கும். நம்ம வருத்தப்படவே தேவையில்லை, அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. ஏதோ சந்தர்ப்பம் எப்போயாக கிடச்சதுன்னா கிட்டக்க பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லா விஷயம். அப்போது ஆஞ்சநேய சுவாமி சரி அம்மாவை பிரார்த்தனை பண்ணுவோம், சீதம்மாவை அவளாக நமக்கு அவள் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்தாதான் உண்டு. இவ்வளோ தூரம் எல்லா இடத்துலையும் தேடிட்டும் கண்ணில் படலையே அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறார். இதை தான் இங்கே ராமாயணத்தில் உபன்யாசத்தில் எல்லா இடத்துலையுமே அந்த முன்னாடி தியான ஸ்லோகம் சொல்லும்போது இதையும் சேர்த்து சொல்கிற வழக்கம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ஜதஸ்ரீ ஜனகாத்மஜாயி நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यः நமோஸ்து சந்திராத்யமருத்கணேभ्यः. ஆஞ்சநேயர் நினச்சிக்கிறார், வால்மீகி இந்த இடத்த அழகாக கொண்டாடி இருக்கார். கிளம்புற சமயம் சூரிய பகவானுக்கும் வாயு பகவான் பிரம்மா இவா 3 பேருக்கு தான் நமஸ்காரம் மட்டும் கிளம்பினார் ஆஞ்சநேயர். அப்போ இவராக நினச்சிருந்தார் உங்களுக்கு மனசில், கிளம்பும்போது ராமன் லக்ஷ்மணன் சீதை இவாளுக்கெல்லாம் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டோமே, அதனால தான் இவ சிரமப்பட்டோம், இன்னும் சீதை கண்ணில் படலை போலுக்குன்னு இந்த இடத்துல நமோஸ்து ராமாய, ராமனுக்கு நமஸ்காரம், லக்ஷ்மணனுக்கு நமஸ்காரம், சீதைக்கு நமஸ்காரம், சூரியனுக்கு நமஸ்காரம், சந்திரன் நமஸ்காரம், பிரம்மாவுக்கு, அக்னிக்கு, இப்படி எல்லா தேவதைகள் மருத்கணங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தியானம் பண்ணுறார் அவர். அதனால தான் இந்த இடத்துல ஒன்று விசேஷன அந்த சீதையை கொண்டாடும்போது ஜனகாத்மஜாகி அப்படின்னு வால்மீகி பகவான் அழகாக கொண்டாடுறார். சீதைக்கு சீதாதேவிங்கிறத நம்ம பல ரூபமாக பார்க்குறோம். ஜானகின்னு சொல்லலாம், வைதேகி, மைதிலி, இப்படி எப்படி இருந்தாலும் சீதை தான். இந்த இடத்துல ஜனகாத்மஜாயின்னு சொன்னார் வால்மீகி. ஜனகனுடைய பொண்ணே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இங்கே என்ன காரணம்னு ஒரு வியாக்கியானம் பண்ணுறா, ஜனகனுக்கு எப்படி எதிர்ச்சையாக பூமியில் நீ கண்ணில் தென்பட்டையோ அதேமாரி எதிர்ச்சையாக நீ என் கண்ணில் தென்பட்டுடு
அப்படின்னு ஆஞ்சநேயர் இந்த விதமாக சீதையும் பிரார்த்தனை பண்ணால்னு அனுபவிக்கிறார். அப்படி பிரார்த்தனை பண்ணுறார். இதுக்கு அடுத்த சர்க்கமே எல்லா இடத்துலையும் பார்க்குறார். திடீர்னு கண்ணில் படுறது ஒரு பெரிய வனம், அசோக வனம் பேர். இருக்குது பெரிய கார்டன். அவனுடைய ராமனுடைய பிரத்யேகமான ஒரு சிருஷ்டி அது. அங்கே போய் தேடுவோம், அங்கே இருக்காளான்னு அந்த வனத்துக்குள்ளே புகுறார். அங்கே போய் பார்த்து ஒரு மரத்தை செலக்ட் பண்ணி அந்த மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சிருந்து அங்கே இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். பார்த்தா நிறையா ராட்சசி கூட்டங்கள்லாம் இருக்குது அங்கே. இவர் உட்கார்ந்த இடத்துல நல்ல ஒரு விசேஷமான மரமாக அது சிம்சுபா மரம் பேர் அந்த மரத்துக்கு. அந்த மரத்தோட விசேஷம் என்னென்னா, இந்த வானரத்தோட தோல் என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் தான் அந்த இலைகள்லாம் இருக்கும், அந்த மரத்தோட இலை. அதனால் இங்கே இருந்தோம்னா நம்மளுடைய இலையோட கலரும் நம்ம கலரும் ஒன்றா இருக்கும், டக்குன்னு யாரும் கண்ணிலையும் படமாட்டோம் அப்படின்னு அங்கே உட்காண்டாருன்னு இதை அனுபவிக்கிறார். இதை மகாபரிவால் இதை பற்றி நிறையா பேசியிருக்கா. இது அந்த மரத்தை ஏன் பகவான் அதை போய் செலக்ட் பண்ணார் ஆஞ்சநேயர்னு கேட்டிருக்காரு. அப்படி அங்கே உட்காந்து பார்த்தா இவர் கண்ணு கெட்டின தூரத்தில் இன்னொரு மரத்தடி, அங்கே பெரிய ஒரு மண்டபமாக, அந்த மண்டபம் நல்ல தங்கமயமாக இருக்கான். அதில் பார்த்தா நிறைய ராட்சச கணங்கள், ராட்சச ஸ்ரீகள் மத்தியில் ஒரு பம்ராட்டி உட்காந்து ரொம்ப அழுதுண்டே துக்கத்தோடு இருக்காளாம். இதை பார்க்குறார். இங்கேருந்து பார்த்தோன்னே இவருக்கு மனசில் ஒரு வியாஜம், நம்ம தேடி வந்த சீதை அநேகமாக இவளாக தான் இருப்பான்னு மனசுக்குள்ளே தியானம் பண்ணிட்டு அதை பற்றி துக்கப்படுற. ததோ மலின சம்பீதாம் ராட்சசேபிஸ்தமாவிருதாம் உபவாசகிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமிவாமலாம். வால்மீகி அழகாக சொல்கிறார். இங்கே ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்திருக்கா சீதை, 10 மாதமாக இருக்கா. உபவாச கிருஷாம் தீனாம், உபவாசம் இருந்ததுலேயே சரீரம் ரொம்ப மெலிஞ்சு போயிடுதான். அதோடு மாத்திரம் இல்லை, ராட்சசீடு பரிவிடுதான். ராட்சச கணங்கள்லாம் கூட உட்காந்து அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அந்த துக்கத்தில் பெருமூச்சு விட்டுட்டே இருக்காளாம். நிஸ்வசந்தியும் புனப்புனகா, இந்த துக்கம் இன்றைக்கி தான் போகுமோ ராமா ராமான்னு ரொம்ப பெருமூச்சு விட்றாளாம். அவள் எப்படி இருக்கான்னா, சுக்லபக்ஷாதவ், சுக்லபக்ஷத்தில் சந்திரன் ஆரம்பத்தில் பார்த்தா 3ஆம் பிறை நம்மலாம் பார்ப்போம். 3ஆம் பிறையை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு தான் தெரியும். அவ்வளவு மெலிஞ்சு வேர்க்காலா இந்த சீதம்மா. அதை சொல்கிறார் அமலாம். அப்பேற்பட்ட அந்த சீதையை பார்த்து ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப துக்கப்படுறார். அதே சமயம் கீழே ஒரு ஜலாசயம், நல்ல ஒரு நதி, தடாகம்லாம் இருக்குது. அப்போ பிரார்த்திக்கிறார். ஒரு கால் சீதம்மா இங்கே இருந்தாங்கன்னா இங்கே நதிக்கு ஸ்நானத்துக்கு சந்தியாவந்தனத்துக்கு வருவா, சந்தியா காலத்தில் இங்கேருந்து பார்க்கலாம்னு அந்த மரத்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. ஏன்னா ஆஞ்சநேய சுவாமி அந்த அசோகவனத்தில் என்ட்ரான சமயம் விடிகாரத்தால் ஒரு பிரம்ம முகூர்த்த வேலை 5 மணி வாக்கில் போயிருக்க. முதல்னா சாயந்தரம் பிரதோஷ சமயம் லங்கைக்கு வந்துட்டார். ராத்திரி முழுக்க தேடி இருக்கார். விடிகாரத்தால் தான் அசோகவனத்துக்கு வந்திருக்கார். அங்கே வந்து வெயிட் பண்ணுறார். அந்த சமயம் அந்த ராட்சசிகள்லாம் கூட உட்காந்து அந்த சீதைகிட்ட என்ன விவகாரம்லாம் பண்ணுறா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அதே சமயம் இவருக்கு மனசில் சீதம்மா தான் இதுங்கிறத மனசில் கொஞ்சம் நிர்தாரணம் பண்ணிட்டு ராமலக்ஷ்மணாலுக்கு மனசினாலேயே நமஸ்காரத்தை சொன்னாராம். நமஸ்கிருத்வாய ராமாய லக்ஷ்மணாய வீரியவானே சீதாதரிசன சம்ஹிருஷ்டா அனுமான் சம்பிருதோ பவதி. சீதையை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தையும் அடைஞ்சு ராமலக்ஷ்மணாலுக்கும் அந்த கிருதைக்கு தெரிவிச்சிருக்கார். இதே சந்தர்ப்பம் விடிகார்த்தால வேலை திடீர்னு வேத கோஷம் கேட்குறதான் அசோகவனத்தில். சஹஸ்ரதீர்ஷா புருஷா சஹஸ்ரபாதி இப்படின்னு வேத மந்திரங்கள் கேட்டால் பிரம்ம ராட்சசாலாம் இருக்காலாம் ராவணன்ட்ட. அவெல்லாம் வேத பாராயணம் தான் அவளுக்கு வேலை. நித்தியம் வேத பாராயணம் பண்ணணும். இந்த ராவணன் இந்த 10 மாதமாக சீதையை கொண்டு அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கானே. டெய்லி காலத்தால் எழுந்தோடனே பல் தேய்ச்சி காப்பி சாப்பிட்டு இங்கே வந்துடும் வேலையாக அந்த வேலைக்கு. சீதையை பார்த்து, என்னம்மா நீ வந்து என்னை பர்த்தா ஒரு ராமன் இனிமேல் வரமாட்டான், 10 மாதம் ஆகிடுச்சு, நீ அவனை மறந்துடும்
இப்படின்னு நித்தியம் அவளை ஹிம்சை பண்ணுறதா வேலையாக அவனுக்கு. அப்போ வேத கோஷங்கள், கன்னியாஸ்திரீகள், ராஜஸ்திரீகள், கந்தர்வா, தேவகந்தர்வா ஒரு படசூழ வந்துடாம முன்னாடி. இது ஆஞ்சநேயர் மரத்தில் உட்காண்டே பார்த்துட்டு இருக்கார். சீதம்மா கிட்ட அவளை அப்படியே வர்ணிக்கிறான். நீ எப்பேற்பட்ட ரூபவதி, நீ மனசு வச்சேன்னா போகிறோம் லங்கைக்கே நீ தான் பிரதான மகிழ்ச்சியாக